ப்ராக்டிக்கல் வேலை எப்படின்னு சொன்னா, வேதாகம காலத்துல நம்ம பார்த்தோம்னா எப்பெல்லாம் இந்த கிரைசிஸ் வருதோ, எப்பெல்லாம் இந்த தாழ்ச்சி, பஞ்சம், இந்த மாதிரிலாம் நம்ம பைபிள்ல கேள்விப்படுறோமோ, அப்ப என்ன நடந்தது தெரியுமா? வெளியில அப்படி நடந்த போது கடவுளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள். அப்ப தேவனுடைய ஞானம், தேவ ஆவியினுடைய தொடுதல், அவருடைய கிரியை உங்க வாழ்க்கையில நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்க லைஃப்ல இப்படி யாருமே பார்க்காத, யாருக்கும் தென்படாத காரியங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சபையினுடைய பொட்டன்ஷியல சரியா புரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்ய முடியும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா தேவன் கண்களை திறப்பாருன்னா ஒரு சபை ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குகிற அளவிற்கு பெரிய வேலைகளை செய்ய முடியும். இந்த வாய்ப்புகள் என்பது எப்பொழுதும் வாய்ப்புகள் அப்படிங்கிற ரீதியில அது இருக்காது. அது சில ப்ராப்ளம் அப்படிங்கிற ரீதியில தான் அது இருக்கிறது. பிரச்சனையினுடைய மறுபக்கத்தை திருப்பினீங்கன்னா அதுல வாய்ப்புன்னு ஒண்ணு எழுதி இருக்கும். ஆமா, ஆப்ஸ்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்குது. இவ்வளவு நாள் இந்த இடத்துக்கு தான் போயிருக்கிறோம், இவ்வளவு நாள் இதை பார்த்திருக்கோம், என் கண்ணில் பட்டதே இல்லையே அப்படின்ட்டு சிலது கொஞ்சம் மறைவாதான் இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுக்காகவே. I tell you, நிறைய விஷயங்கள் ஹிட்டனா இருக்குது. காரணமே நீங்க உங்களுக்காக தான். அது எக்காலமும் உங்களுக்கு குறைந்த வேதனை என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. அதுவும் உலகத்துக்கு இறங்கு முகத்தை அது சொல்லிட்டுனா நீங்களும் உஷாராயிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்பதான் நீங்க வீடுகள்லாம் வாங்கணும், நிலங்கள்லாம் வாங்கணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்க பண்ற நாட்களாக இது உங்களுக்கு இருக்கு. ஆபிரகாம் நாள்ல ஒரு பஞ்சம் வருது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல கடவுள் உனக்கு பெரிய ஆள் ஆக்குறாரு. ஈசாக்கு காலத்துல என்ன வருது? பஞ்சம் வருது. அந்த நேரம் தான் ஈசாக்கு பெரிய ஆள் ஆகுறான். யோசேப்பு காலத்திலயும் பஞ்சம் வருது. அப்பதான் யோசேப்பு பெரிய ஆள் ஆகுறான். அப்ப பஞ்சம்லாம் ஊருக்கு, செழிப்பு உங்களுடையதாக இருக்கிறது, முன்னேற்றம் உங்களுடையதாக இருக்கிறது. ஆமென். வெளியில மகா வறட்சி, இங்க மகா வளர்ச்சி. ஹல்லேலூயா. தேவன் லிமிட்டா இருக்கிறத எடுத்து லிமிட்லெஸ் ஆக்குறது தான் அவருடைய செயல்களாக இருக்கிறது. ஆமென். சின்னவனை ஆயிரமாய் பெருக வைக்கிற தேவன். ஆமென். கொஞ்சமா இருக்கலாம், லிமிட்டா இருக்கலாம், நமக்கு தான் அது லிமிட். என்னைக்கு அவருடைய பிரசன்னத்துக்கு கீழே அது வருதோ, அவருடைய கரங்களால் அது தொடப்படுகிறதோ, அந்த லிமிட் ஆனது லிமிட்லெஸ்ஸா மாறுது. ஆமென். நம்முடைய பொருளாதாரமா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமா இருக்கலாம், தேவன் தொடும்போது அது லிமிட்லெஸ்ஸா மாறும். ஆமென். அவருடைய பிரசன்னம் தொடும் பொழுது சின்னது கூட அது வரம்பற்றதாக என்ன பண்ண ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்குது. பாருங்க. ஆமென். சோ லிமிட்லெஸ்ஸான பொட்டன்ஷியல் வெளிப்படும். ஒரு கல்லுக்கு என்ன பெரிய இது இருக்கும், ஆற்றல். ஆனா அந்த சின்ன கல்லை வச்சு மிகப்பெரிய ராட்சசனை வீழ்த்துறாரு. அவ்வளவு பெரிய அந்த அப்படின்னா என்னன்னா லிமிட்லெஸ் எல்லாம் தாண்டி போகுது. யாருமே நினைக்க மாட்டாங்க இந்த கூழாங்கல் என்ன அப்படின்ட்டு. ஆனா அதை வச்சு ஒரு நேஷனல் ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணிட்டார். சால்வ் ஆனது ஒரு நேஷனல் ப்ராப்ளம், ஒரு தேசிய பிரச்சனையை ஒரு கூழாங்கல் தீர்த்தது. அப்படிதான் நாளைக்கு உங்களையும் என்னையும் குறித்து பேசப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த ஐயா, இந்த அண்ணன், இவங்களை வச்சு கடவுள் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் என்று உங்களை குறித்து வசனிக்கப்படும். ஆமென். அதனால நாம கொஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பாருங்க, தேவன் உங்களை கொஞ்சிறதுனால இந்த கொஞ்சம் கொஞ்சமா இருக்காது. அவருடைய கொஞ்சம்ல கொஞ்சம்லாம் என்ன ஆயிடும், பெருக ஆரம்பித்து விடும். ஆமென். ஆமா, எல்லைகள் பெரிதாகும். ஆமென். சோ கர்த்தர் அதை உங்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறத அவர் பார்க்க விரும்புகிறார். அதுல அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். வேதத்துல அப்படி சொல்லிருக்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாதானே மகிமை. சோ எல்லையற்ற விதத்திலே
ஆனந்தமும் சரி, சந்தோஷம் எல்லாமே எல்லையற்றதா போயிடும். ஆமென். எல்லையை தாண்டி போகும். ஆமென். Praise God, praise God, praise God. So உங்க பிசினஸ், உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய வருமானம், உங்க வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்கலாம். அந்த வரம்பை மீறின காரியங்களை எதிர்பார்க்குங்க தேவனிடத்துல. ஆமென். அந்த வரம்பை தாண்டி அந்த இன்கம்ஸ் எல்லாம் அதிகரிக்கிற மாதிரி, உங்களுடைய ஆர்டர்ஸ், உங்களுடைய பிசினஸ் எல்லைகள் எல்லாம் விரிவாகிற மாதிரி, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் செஞ்சது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கர்த்தரிடத்துல எதிர்பாருங்கள். ஆமென். தேவன் அதையெல்லாம் உங்களுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எஸ், தேவனுடைய ராஜ்யம் வளருகிற ராஜ்யமா இருக்கிறது. ஆமென். You are in the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வளருவீர்கள். Amen. நீங்கள் வளருவீர்கள். சொல்லுங்க, நான் வளருகிறேன். Amen. Hallelujah. Yes. ஒரு சின்ன கல் அது இந்த பூமியில விழுந்து அது அப்படியே அது என்ன பண்ணுது? வளருது. வளர்ந்து எல்லாத்த விட அது என்னதான் மாறிடுச்சான்? பெருசாயிடுச்சான். அது மாதிரி தான் கடவுளுடைய ராஜ்யம் நமக்குள் வரும் பொழுது நாம் அங்கேயே தேங்கி நிற்கிறது இல்லை, நாம் வளர ஆரம்பிக்கிறோம். ஆமென். எல்லைகள் விரிவடைய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால கடவுளுடைய பிள்ளையா இருக்கிற நீங்க எப்பவுமே பெருக்கத்தை நம்புங்க. ஆமென். ஆமென். தொல்லைகளை நம்பாதீங்க, புதிய எல்லைகளை நம்புங்க. ஹல்லேலூயா. நீங்க தொல்லை அப்படிங்கறதெல்லாம் புதிய எல்லை அப்படின்னு மாறிடும் இந்த மாசம். ஆமென். அது சரியான தொல்லைங்க இல்ல, அது புதிய எல்லைங்க. அந்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. ஆமென். ஸோ கொஞ்சத்தை பெருக செய்கிற தேவன். அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணணும். என்னைக்குமே ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்ப இந்த மீட்டிங் வரீங்கன்னா கூட எந்த அளவுக்கு தேவாவியான ஒரு கிரியை செய்ய முடியும்னா உங்க வாழ்க்கையில உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்து தான் அவர் ஒர்க் பண்ணுவார். வேதத்தை திறக்கும் பொழுது என்ன எக்ஸ்பெக்டேஷனோட திறக்கிறீங்களோ அந்த அளவுல தான் அதை ரிசீவ் பண்ணுவீங்க. அது மாதிரி உங்க தொழிலுக்குள் நீங்க போகும் பொழுது நீங்க எதிர்பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆமென். இப்ப நான் ஊழியம் செய்யறேன் அப்படியே செய்யக்கூடாது, எதிர்பார்க்கணும் பெருசா. ஆமென். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வாழ்க்கையில இருக்கணும். அது ஒரு விசுவாசத்தின் இன்னொரு பரிமாணமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எதிர்பார்ப்புகள் என்பது விசுவாசத்தின் மற்றும் ஒரு பரிமாணமாக இருக்கிறது. ஆமென். ஏன்னா தேவன் நமக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள வந்துதான் இந்த எதிர்பார்ப்பு அது என்ன பண்ணுது? உருவாக்க ஆரம்பிக்குது. அது கிரியேட் பண்ணுது எதிர்பார்ப்புகளை, அது எதிர்பார்ப்பை சிருஷ்டிக்குது. அப்போ கடவுளுடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் சில எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கணும். பாருங்க, நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படி கேட்கிறாரு பாருங்க. இயேசு கேட்டாரா? தாங்கிட்ட வந்தவங்க எல்லாம் என்ன கேட்டாரு? சுகமாக விரும்புறியா அப்படி கேட்கிறாரு. அப்படின்னா என்ன எதிர்பார்க்கறியா? ஏதாவது எதிர்பார்க்கறியா லைஃப்ல? சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா, எங்களை இப்படியே விட்டுருங்க சாமி, நாங்க இப்படியே என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம், இப்படியே நாங்க என்ன பண்ணிடுறோம், இருந்துடுறோம், இப்படியே எங்க வாழ்க்கை போட்டோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, யோசிக்கிறதுனால அப்படி இருந்தது. சிலர் நினைக்கிறாங்க இது மாறாது, இது எப்படி மாறும் அப்படின்னு இவங்களே முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. பாருங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஒவ்வொரு நாளும். வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. ஆமென். நேத்தைக்கு ஒரு லெவல்ல பிசினஸ் நடந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேற லெவல்ல எதிர்பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில காரியங்கள் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ இந்த ட்ரீமிங் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இது இல்லைன்னா அடுத்தது சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் கேட்கிறாரு, விரும்புறியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவன் என்ன சொல்றான், கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிறான். ஆமா, இப்பவும் கேட்கிறாரு கடவுள், செல்வந்தனாக விரும்புறியா? ஆமென். மிகப்பெரிய தொழிலதிபராக நீ விரும்புறியா? அநேகருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க நீ விரும்புறியா? தேவனுடைய ராஜ்யத்துல இந்த பைனான்ஸ கையில எடுக்க நீ விரும்புறியா? இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு பாருங்க. அப்போ நிறைய பேர் சொல்லிடுவாங்க, எனக்கு ஒரு பின்னணி இல்லை என்றுவாங்க. இல்லைன்னா, ஆண்டவரே என் ரெஸ்யூமை நீங்க படிச்சீங்களா, பயோடேட்டாவை படிச்சுட்டு தான் வந்தீங்களா அப்படின்றவாங்க. இப்படி எதையாவது சொல்றதுனாலதான் லிமிட் ஆயிடுது. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றும். ஆமென்.
Praise God. So limitless. எல்லாம் சொல்லுங்க limitless. எல்லாம் சொல்லுங்க இந்த மாசம் வரம்ப தாண்டி நான் போவேன், எல்லையை தாண்டி நான் போவேன், இன்னும் புதிய எல்லைகளுக்குள்ள நான் நுழைவேன். ஆமென். உள்ளங்கை அப்படிங்க இருக்கிறது பெருமலையா மாறிடும். ஹalleluya. கொஞ்சம் அதிகமாக மாறும். ஹalleluya. Yes, believe the word. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. இது இப்படிதான் நடக்கும். சில காரியங்கள் வந்து நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஃபெய்த் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு சில காரியம் தெளிவா தெரியுது, அதுல இருந்து தான் நீங்க விசுவாசிக்கவே ஆரம்பிக்க முடியும். என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய பெருக்கம் நிச்சயமானதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பொழுது அது உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஹalleluya. நான் என் ஊழிய காரியங்களை பற்றி யோசிக்கிறேன், நீங்க வியாபாரத்தை பற்றி யோசிக்கலாம், உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை பற்றி நீங்க யோசிங்க. இது என்னுடைய எல்லை அல்ல, இது என்னுடைய முடிவு அல்ல, ஏன் இந்த லிமிட்ல நான் இருக்க போறது இல்ல, ஒரு லிமிட்டை தாண்டி போகிறதை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். என் எல்லையை பெரிதாக்கி, எல்லாம் சொல்லுங்க என் எல்லையை பெரிதாக்கி. அப்படி கேட்ட உடனே கடவுள் என்ன ரொம்ப கடுப்பாயிட்டாரா, என்ன இப்படி கேட்கறான் அப்படின்ட்டு? அவருக்கு ரொம்ப எதுவும் கஷ்டமாயிடுச்சா? இப்படிலாம் ஒருத்தன் கேட்கறானே, டேய் என்ன ஒரு ஜெபம் பண்ற, எல்லையை பெரிதாக்கும் கேட்கிற நீ? ஒரு காலத்துல இந்த மாதிரி ஜெபம் செய்யறதுலாம் பயம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும், இப்படியே ஒரு கிறிஸ்தவம் பழகி இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, அது என்ன பெருசாக்கி, பெருசாலாம் கேட்கலாமா? ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்துதான் வச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆட்டுக்கு வாழை அளந்தான் வச்சிருக்கான், அதனால எல்லாருக்கும் அளந்துட்டான். அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எதுவும் ஆசையே படக்கூடாது, எதிர்பார்க்கவே கூடாதுட்டாங்க. இப்படியே சொன்னதுனால நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படி சுருங்கி போயிட்டாங்க வாழ்க்கையில. ஆனா கடவுள் உங்களை, ஒரு மனுஷனை யாரெல்லாம் வேதாகமத்துல கூப்பிடுறாரோ அவர் தான் அவனுக்குள்ள எதிர்பார்ப்புகளே உருவாக்குகிறார், கனவுகளை உருவாக்குகிறார். ஆமென். திட்டங்களை உருவாக்குகிறார். ஆமென். அவனுக்குள்ள அவர் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் glory to God. 13வது அதிகாரம், ஆதியாகமம் 13:14 பாருங்க. 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து, எல்லாம் சொல்லுங்க கண்களை ஏறெடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கல, இதே பார்த்துட்டு இருக்காத, கொஞ்சம் ஏறெடுத்து பாரு அப்படிங்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சு? இந்த வந்தது இருந்தது இப்படியே பார்த்துட்டு இருக்க, கொஞ்சம் ஏறெடுத்து இப்படி பாரு அப்படிங்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க கண்களை ஏறெடுத்து. அங்க என்ன போட்டிருக்குது, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். அப்பனா என்ன அர்த்தம், 4 திசைகளிலும் நீ பரம்ப போற, நீ வளர போற, நீ பெருக போகிற, எல்லா திசைகளிலையும் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆமென். இப்போ இது வந்து ஆபிரகாம் ஆசைப்பட்டானா இல்ல தேவன் வந்து சொன்னாரா? என்னங்க, ஆபிரகாம் வந்து தன் சகோதரனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கான். கடவுள் பார்த்தாரு, இவ்வளவு அற்புதமான இருதயம் இருக்கிற ஆபிரகாமு லிமிட்டா இருக்க கூடாது, லிமிட்லெஸ் ஆகு அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆமென். அவனை பாருங்க, அவன் ஒரு குறிப்பிட்ட பிளேஸை விட்டு கொடுக்குறான். பரவாயில்ல, இங்க வேணா நீங்க போ, நான் வேணா இங்க போய்க்கிறேன். எங்க போனா என்ன, நம்ம கூட ஒருத்தர் வாராருங்க, அதனாலதாங்க நம்ம கதெல்லாம் நடக்குது. ஆமென். இடம் அல்ல என் ஆசீர்வாதத்துக்கு காரணம், என் ஆசீர்வாதத்துக்கு காரணம் தேவனாக இருக்கிறார். சொல்லுவோம், இந்த இடத்துல வந்துட்டோமே, இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே, இங்கன கொண்டு வச்சுட்டோமே, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சில நல்ல பொருளுக்காக எத்தனையோ முக்குக்கும் சந்துக்கும் போய் ஆட்கள் வாங்குறாங்க இன்னைக்கும் பொருட்களை, இல்லையா? அன்னைக்கு கூட ஸ்டீஃபன் ஐயா ஒரு அல்வா வாங்கி கொடுத்தீங்க, அது உள்ள இருந்தது, இப்பதான் கொஞ்சம் ரோட்டுக்கு வந்திருக்கல அந்த கடை. அப்போ அது உள்ள போய் வாங்கியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, இடம் ஒரு தடை கிடையாது. ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க கையின் பிரயாசத்துல வரும் பொழுது நீங்க வந்து அட்ரஸே தெரியாத ஒரு இடத்துல இருப்பீங்க, ஆள் வரும் தேடி. ஹல்லேலூயா. ஆமென்.
பாருங்க, நானும் முதல்ல ஆரம்பிச்சேன் இந்த பெருமாள்புரத்துல உள்ளுக்குள்ள. அதிகமா அந்த தெருவுல மட்டும் ஆள் அதிகமே வராது, அந்த மாதிரி ஒரு தெருவுல நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆமா, ஒரு வீட்டு மாடியில, அதுவும் போர்டே கிடையாது, சர்ச் இருக்குங்கிறதுக்கு போர்டே கிடையாது, அந்த மாதிரி இடத்துல தான் ஆரம்பிச்சேன். அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, இங்கன வந்து பண்ணிருக்கீங்களா தம்பி, நம்ம ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஐயோ போச்சு போ. நம்ம நினைக்கிறத விட இவங்க ஒரு மாதிரி நினைக்க வச்சிருவாங்க பாருங்க. சுத்தில கொஞ்சம் பேர் வந்து ஒரு மாதிரி பார்த்து, நம்ம ஏதோ தப்பா முடிவு பண்ணிட்டோம், என் வாழ்க்கையே அவ்வளவுதாங்கிற மாதிரி தான் என்ன பண்ணாங்க, அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயே தம்பி வரமாட்டாங்க, அதுவும் சாயங்காலம் போல நீங்க வச்சிருக்கீங்க, 6 மணிக்கு அப்புறம் இங்க வியாபாரம் ஆகாதுன்ட்டாங்க. 6 மணிக்கு அப்புறம் இங்க யாரும் வர மாட்டாங்க தம்பி, உங்களுக்கு தெரியல அந்த ஏரியாவை பத்தி அப்படின்ட்டாங்க. ஆனா அப்ப 6 மணிக்கு தான் மீட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணும். ஆனா கர்த்தர் பாருங்க, நிரப்பி 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 அதே இடத்துல 2 சர்வீஸ் நாம ஆரம்பிச்சு 2 சர்வீஸும் நிரம்பி கீழெல்லாம் ஜனங்க நின்று கேட்கிற அளவுக்கு அந்த இடத்த தேவனை நிரப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால உங்க பிசினஸ் பார்ட் வந்து எங்க இருக்கு, மெயின்ல இருக்கா அங்க இருக்காலாம் இல்ல, நீங்க இருக்கிறது மெயினா மாறும். நீங்களே ஒரு அடையாளமா மாறுவீங்க, நீங்களே ஒரு என்ன சொல்றது லேண்ட்மார்க்கா கடவுள் உங்க மாத்துவார். ஆமென். யாராவது அட்ரஸ் கேட்டாங்கன்னா உங்க இடத்த சொல்லி அது பக்கத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். நீங்க தான் லேண்ட்மார்க். பக்கத்துல போய் சொல்லுங்க, நீங்க தான் லேண்ட்மார்க். ஆமென், ஹல்லேலூயா. எஸ், அதுதான் சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்புவீங்க. சில பேர் சொன்னா அந்த 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 ஆளுடைய ஊர் பேரும் சேர்ந்து வரும், பார்த்திருக்கீங்களா? அந்த ஆள் ஊர் பேரையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அது சில ப்ராடக்ட் சொல்லும் பொழுதும் கோயில் பெட்டி, கடலை மிட்டாய், அந்த ப்ராடக்ட் வச்சு அந்த பேர் வருது. அது மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை வச்சு உங்க ஏரியாவுக்கே ஒரு அடையாளம், உங்களை வச்சு உங்க பகுதிக்கே ஒரு அடையாளமாக தேவன் உங்களை வைக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். ஆமென். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆமென். நீங்க வந்து தெரியாத ஆளா இருக்க மாட்டீங்க, நீங்க வந்து ஃபெமிலியர் ஆவீங்க. தேவன் உங்களை பாப்புலர் ஆக்குவார், வெளியில கொண்டு வருவார். உங்க பிராண்ட் வெளியில வரும், உங்க பிராண்ட் அநேகருக்கு தெரியும், அநேகர் உங்க பிராண்ட பார்ப்பாங்க, அநேகருக்கு அது வெளியரங்கமாகிறத நீங்க காண முடியும். ஆமென். நிறைய பேர் அதை பார்ப்பாங்க. அப்ப பாருங்க, கடவுளுடைய ஐடியா வந்து இப்ப பாருங்களேன், உங்களை பெரிய ஆள் ஆக்குறது மூலம் தான் அவர் பிராண்ட் பெருசாகுது. அவர் பிராண்ட் நீங்க தானே. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய பிராண்ட் வந்து நீங்க தான். அவருடைய பிராண்ட் யாரு? நீங்க தான். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ வந்து எல்லா இடத்துலயும் என்ன பண்ணு, பாரு அப்படி சொல்றாரு. எங்கெல்லாம் பார்க்க சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் லோத்து விட்டு கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து, எல்லாம் சொல்லுங்க, நீ இருக்கிற இடத்துல இருந்து. ஆமென். எங்க பாரு, எல்லாம் சொல்லுங்க, வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். அப்போ ஒரு அளவுக்கு ஒரு லிமிட்ல பார்த்துட்டு இருந்தவனை லிமிட்லெஸ்ஸா பார்க்க வைக்க சொன்னது யாரு? தேவன் தான் சொல்றாரு பாருங்க. கடவுள் தான் சொல்றாரு, இந்த எல்லையில இருக்காது, உன் எல்லை வந்து 4 திசைகள்லையும் என்ன பண்ண போற, வரப்போற 4 திசையிலையும் உன் எல்லைகள் என்ன பண்ண போகுது, உனக்கு உண்டாக போகுதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இப்ப சொல்றாரு பாருங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேசத்தின் நீளம் உற்றாதங்காரு. ஹல்லேலூயா. கேப்சர் பண்ணு, பிடிச்சிருங்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, ஒரு வயசான ஆளா குழந்தையே இல்லாம இவ்வளவுதான் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்த போது, இப்ப தேவன் உள்ள நுழையும் பொழுது லிமிட்டான வாழ்க்கை லிமிட்லெஸ்ஸா மாற ஆரம்பிக்குது. எல்லைக்கு உட்பட்ட வாழ்க்கை எல்லையற்றதாக மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எல்லையற்ற வாழ்க்கை உங்களுடையதாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, லிமிட்லெஸ் உங்களுடைய. இதுதான் கடவுளுடைய ஐடியா பாருங்க.
அது வரைக்கும் அவன் லிமிட்டா இருக்கிறான். அவர் நுழைஞ்சாருன்னா சைஸ் பெருசாகுது. அதனாலதான் எந்த அளவுக்கு நுழைய விடுறோமோ அவ்வளவு என்லார்ஜ்மெண்ட்ஸ் நடக்கும். அவருடைய ஆவி, அவருடைய வார்த்தை இதெல்லாம் நுழையும் பொழுது அந்த லிமிட்டா இருக்கிறது லிமிட்லெஸ்ஸா என்ன பண்ண ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்குது. பாருங்க, அப்போ இது ஆபிரகாமுக்கு தோணல, இது ஆபிரகாமுடைய மனதில் இல்ல. ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் இதை என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்கிறார். வடக்க கிழக்க தெற்க மேற்க வடக்க எல்லாத்தையும் என்ன பண்ணு பாரு, இது எல்லாத்தையும் பாரு. அப்போ நம்முடைய மனசுலயும் நம்முடைய எண்ணங்களையும் இவ்வளவு பெரிய கனவு திட்டங்கள்லாம் வர்றதில்லை இயல்பா, இல்லையா? சிலர் என்ன சொல்லிடுவாங்க, நம்ம நினைக்க கூடாதுங்க, ஆண்டவரா பார்த்து கொடுத்தா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் என்ன நினைப்பாருங்கிறது இங்க எழுதி வச்சிருக்கிறாரு. இப்ப அதை தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய எண்ணத்துல என்ன இருக்கு தெரியுமா? மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு எல்லா இடத்திலும் நீங்க பரம்ப வேண்டும், நீங்க பெருக வேண்டும் என்பது அவருடைய நோக்கமோ அவருடைய திட்டமுமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க லிமிட்லெஸ். நல்லா சொல்லுங்க லிமிட்லெஸ், எல்லையற்ற. ஆமென். எல்லாமே 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 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. இதை சாப்பிட்டு எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்லும் போது அப்பத்தை எடுத்து உடைக்கிறாரு. நான் தான் ப்ரேயர் பண்ணும்போதே சொன்னேன், அவர் எதை உடைக்கிறாருன்னா இவ்வளவுதாங்கிற லிமிட் அவர் உடைக்கிறாரு. இனி இந்த லிமிட்ல நீங்க இருக்க மாட்டீங்க. இப்ப இந்த லிமிட் என்ன பண்ண போகுது, லிமிட்லெஸ்ஸா மாற போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா ஆமா. அதனாலதான் நம்ம கம்பெனிக்கு பேர்லாம் லிமிட்டட்லாம் வேண்டாம். ஹல்லேலூயா. போடுறாங்க பாருங்க, பேர் போட்டு பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போடுறாங்க. லிமிட்டட் எல்லாம் போடாதீங்க, ஏதாவது சொல்லி மாத்திருங்க. இல்லைங்க நம்ம லிமிட்டட் எல்லாம் கிடையாது, அன்லிமிட்டடு அப்படின்ட்டு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லையே இல்லைங்க கடவுளுடைய பிள்ளை உங்களுக்கு. ஆமென். நீங்கள் பரம்புவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். இதுதான் தேவனுடைய ஐடியா, தேவனுடைய யோசனையா இருக்கிறது. இந்த ப்ரொஃபெட்டிக் வேர்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதத்துல கர்த்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிப்பார். ஓகே, ஸோ சில காரியங்களை பேசி வர்றேன், தொடர்ந்து படிச்சு வரேன். ஸோ ஃபைனலா இன்னைக்கு சில காரியத்தை சொல்லி சில விஷயத்த அப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லி விரும்புறேன். இன்னும் ஒரு புது சப்ஜெக்ட்ஸ்குள்ள இந்த மீட்டிங்ஸ் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். சரியா? நம்முடைய புத்தகத்துல இருந்து அப்பப்போ சில கீ பாயிண்ட்ஸ் எடுத்து என்ன பண்றோம், டீச் பண்றோம். புத்தகம் படிக்கிறது வேற, அதுல இருக்கிற கருத்தை ரொம்ப ஆழமா எடுத்து சொல்றதுங்கிறது வேற. ஸோ அந்த கீ நோட்ஸ் என்ன பண்றோம், நிறைய பேசியிருக்கிறோம். அதுல சில காரியத்தை இன்னைக்கு சொல்லி இன்னைக்கு ஃபைனலா அதை பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறேன். இதுல மொத்தம் 8 சாப்டர் இருக்குது. எல்லாம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. நீங்க வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாசிக்கலன்னா வாசிங்க. எத்தனையோ நாடுகளுக்கு நம்ம புக்ஸ் போயிட்டு இருக்குது. ஆமென். ஆமா, எத்தனையோ நாடுகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. சில கண்ட்ரீஸ்க்கெல்லாம் எப்படி கொரியர் அனுப்புறதுன்ட்டு பிளானிங் போட்டுட்டு இருக்கிறோம். இப்ப அங்க பிரான்ச் வைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். எங்களுக்கு கிளைகள் இல்லாத இடங்கள் எங்கும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பரம்புவோம் கடவுளுடைய பிள்ளைகள், அப்படியே இருக்க மாட்டோம். ஆமென். கெட்டது பண்றவன்லாம் இன்டர்நேஷனல் லெவலுக்கு பிளான் பண்றான். நல்லது பண்ற நாம ஏன் கம்மியா பிளான் பண்ணுவோம்? நம்மளும் பெருசா பிளான் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த 8 அத்தியாயம் இருக்குது. இந்த 8 அத்தியாயத்துல இருந்து ஒன்னொன்னா இப்ப பேசினா டைம் ஆகும். முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் என்ன பண்ண விரும்புறேன், சொல்ல விரும்புகிறேன். ஸோ முதல்ல சில வாரங்கள் இதை நான் எடுத்து பேசியிருக்கிறேன். அப்படி பேசும்போது இந்த கடவுளுடைய வார்த்தை எப்படி வெற்றிக்கு நமக்கு உதவியா இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், நிறைய பேசிட்டோம். சரியா? இன்னைக்கு நம்பர் 1 முதல் விஷயம் அப்படி ஒன்று, இந்த அத்தியாயத்துல இதுல வர்ற முதல் அத்தியாயம் என்னன்னா, சக்சஸ் இன் யூ. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி உங்களுக்குள்ளே. இதான் அத்தியாயம் நம்பர் 1. நம்முடைய வாழ்க்கையில பல காரியத்தை நாம் தேடுகிறோம். ஆனா கடவுள் உங்களையும் என்னையும் படைக்கும் போது நாம் தேடுகிற அநேக காரியத்திற்கான திறவுகோள்களை நமக்குள்ளாகவே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க இன்சைட் அவுட். எல்லாம் சொல்லுங்க இன்சைட் அவுட். ஆமென். மூவி பார்த்திருக்கீங்களா? இன்சைட் அவுட் பார்த்தது இல்லையா? கரகாட்டக்காரனோட நிக்கிறீங்க. இன்சைட் அவுட் அப்படின்னு ஒரு மூவி, அது ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்குச்சு. இன்சைட் அவுட் அப்படின்னு ஒரு மூவி, நல்ல ஒரு மூவி. ஸோ இன்சைட் அவுட், உள்ளிருந்து வெளியே. எல்லாம் சொல்லுங்க உள்ளிருந்து வெளியே.
நம்ம வெளியில இருந்து ஏதாவது வருமா அப்படின்னு வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டா? அங்க இருந்து வருமா, மேல இருந்து வருமா, சைட்ல இருந்து வருமா, இங்க இருந்து வருமா, எங்கெல்லாமோ இருந்து வருமான்னு பாக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, மேற்குல இருந்தும் வராது, கிழக்குல இருந்தும் வராது, ஜெயம் கர்த்தரால வரும். ஆமென். கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் ஜெயம் வராது, ஜெயம் யாரால வரும்? கர்த்தராலே வரும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இந்த ஜெயம் உண்டாகுது? கர்த்தர் வெளியில எதிர்பார்த்து வாழ உங்களை புடைக்காம உங்களுக்கு உள்ளாகவே செலவை அவர் வைத்திருக்கிறார். இதுதான் அத்தியாயம் 1, சாப்டர் 1. ஓகே, சோ உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஒரு கதையோட இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறோம். என்ன கதைன்னா, தன் கையில குழந்தைய வைத்து கொண்டு தண்ணிக்காக ஏங்கி போகிற ஆகாரின் கதை. சரியா? இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆகார் கதை தெரியாதவங்க யாரும் இருக்கீங்களா? யாரும் இருக்கீங்கன்னா இல்லைக்கு தெரியாதவங்க யாரும் இருக்கீங்களா? அப்படின்னா பின்னாடி சண்டே கிளாஸ் நடக்க அங்க போயிடுங்க. அவங்க உங்களுக்கு ஆகார் கதை சொல்லுவாங்க. சரியா? சண்டே தோறும் நீங்க வந்தீங்கன்னா பின்னாடி நடக்கும். அங்க கோர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் நீங்க இங்க வரலாம். ஆகார் அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கையில ஒண்ணு கொடுத்து விடுறான் குடிக்கிறதுக்கு. ஒரு துருத்தியா, சரி, அதுல தண்ணி கொடுத்து விடுறான். அது என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, லிமிட். இது சேர்ந்தே போவோமே. ஆனா தேவன் ஒண்ணு காமிச்சார் பாருங்க, அது நீரூற்று. இட் இஸ் லிமிட்லெஸ். இட் இஸ் லிமிட்லெஸ். ஆமென். ஆபிரகாம் கொடுத்தது லிமிட், ஆபிரகாமின் தேவன் கொடுத்தது லிமிட்லெஸ். ஆமென். மனுஷங்கிட்ட இருந்து நீங்க என்னதான் வாங்கினாலும் அதுக்கு எல்லை இருக்கு, பின்னாடி அதுல கொஞ்சம் தொல்லையும் இருக்கு. ஆனா தேவன் உங்களுக்காக ஒண்ணு திறந்தாருன்னா இட்ஸ் பிகேம் லிமிட்லெஸ். அது எல்லையற்றதாக உங்க வாழ்க்கையில இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதனால கர்த்தரை நம்பி கத்துக்கணும், கர்த்தரை சார்ந்துக்கு கத்துக்கணும். சில பெரிய பெரிய ஆட்கள்லாம் உங்க வாழ்க்கையில வருவாங்க, உடனே நீங்க பதட்டமாயிடக்கூடாது. சில பேருங்க பதட்டமாயிட்டு அப்புறம் அவங்கள ரொம்ப ஒட்டிக்கிறது பாருங்க. பதட்டமாக கூடாது. எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் இந்த பெரிய ஆளெல்லாம் அனுப்புன ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். ஆமா, நான் சில மீட்டிங்ஸ் எல்லாம் போனா 2 முறை என் வாழ்க்கையில அதிர்ச்சி ஆயிடுச்சேன் இந்த க்ரௌட பார்த்து. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் தஞ்சாவூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் பேச போனேன். அந்த கான்ஃபரன்ஸ் நம்ம என்ன கான்ஃபரன்ஸ் தானே அப்படின்னு போயிட்டேன். நான் போய் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவர் அறிமுகம் செய்வார்கள் அப்படின்னாங்களா. ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்தினாங்களா. எனக்கு அப்படியே கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆஹா, நம்ம ஆமா, தொட்டு பாருங்கள் காய்ச்சல் அடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆண்டவரே அப்படின்னு யோசித்துட்டு தான் அப்புறம் பேசினேன். அப்புறம் ஆண்டவர் கான்ஃபரன்ஸை வேற லெவல்ல நல்லா முடிகிற மாதிரி பண்ணாரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சில ஆட்கள்ல அவங்க சொன்ன பதவிகள், அவங்க சொன்ன நிலையெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் வெளி தேசத்துக்கு போகும்போது ஒரு கான்ஃபரன்ஸ்ல அதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, இவங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்த தேவன் தான் ரொம்ப பெரியவராக இருக்கிறார். ஆமென். சோ ஆபிரகாம் கிட்ட இருந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் யாருக்கு கொடுத்தது? அந்த ஆகாருக்கு கொடுத்தது முடிஞ்சு போச்சு. ஆனா தேவன் ஒண்ணு கொடுத்தாரு பாருங்க, அது முடிவில்லாததாக இருந்தது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, முடிவில்லா துவக்கம். ஆமென். I declare, சில காரியத்தெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரசங்கம் பண்ண விரும்பல. I want to declare in your life, முடிவில்லா துவக்கங்கள் உங்க வாழ்க்கையில் வருவதாக நான் பேசுகிறேன். ஆமென். It's not just teaching, it's a proclamation. இது ஒரு பிரகடனப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஒரு சில காரியங்கள் எல்லாம் ஆரம்பிச்சா அப்புறம் நிக்கவே நிக்காது. அந்த மாதிரி சில காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். ஆமென். அதான் நீரூற்றுகள். எல்லாம் சொல்லுங்க, நீரூற்றுகள். இப்போ ஆபிரகாம் கொடுத்ததை கொண்டு போயிட்டு இருந்தவன் என்ன பண்ணிட்டா, அவ அந்த தண்ணி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. என்ன பண்றா, குழந்தைய ஒரு ஓரமா போட்டு அழுதுட்டு இருக்கிறா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவன் அந்த குழந்தையின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க பேசுறாரு. பேசும்போது வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் ஆகாரின் கண்ணை என்ன பண்ணாரா, திறந்தார். எல்லாம் சொல்லுங்க, கண்ணை திறந்தார். ஆமென். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது, கண் திறக்கப்படுதல் என்பது. எல்லாம் சொல்லுங்க, தேவனே நீர் வைத்திருப்பதை பார்க்கும்படி என் கண்ணை திறந்துருங்க ஆண்டவரே.
ஆமென். பவுல் அப்போஸ்தலன் வந்து பிரேயர் பண்ணும் பொழுது அவன் கண்ணில் இருந்து மீன் செதில்கள் மாதிரி விழுந்துச்சான். லிட்டரலாவே விழுந்திருக்கு. அது மாதிரி சில வாய்ப்புகளை, சில வளங்களை, சில வசதிகளை வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்காதபடிக்கு ஏதோ ஒண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அது உங்ககிட்ட தான் இருக்கும், உங்க பக்கத்துல தான் இருக்கும், உங்க அருகில தான் அது இருக்கும், அந்த வாய்ப்பும் அந்த வசதிகளும் அந்த காரியமும். ஆனா இது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்ணில் வந்து மறைவு இருந்ததுன்னா அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, காணவே முடியாது. இப்போ ஆகார் அழுதுட்டு இருந்தால நீரூற்று எங்க இருந்தது? அவன் அழுதுட்டு இருந்தான அங்கதான் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, வாய்ப்புகள் உங்களை சுற்றிலுமே இருக்கிறது. சில நேரம் நீங்க அதுக்கு மேல கூட உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. Who knows? தெரியாது சில நேரத்துல. அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய நேரத்துல நம்மளை சுற்றிலும் அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வந்து வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீரூற்றை உண்டாக்கினார். அப்படி வரல. கர்த்தர் என்ன பண்ணாரா, அவருடைய கண்ணை திறந்தார். எல்லாம் சொல்லுங்க, கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். இந்த ஒரு ஸ்டேட்மெண்டே ரொம்ப வேலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இதெல்லாம் ஆரம்ப நாட்களே இந்த மாதிரி ஜபங்கள் வந்து செய்யறது ரொம்ப நல்லது. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் நீர் வைத்திருக்கிற ஊற்றுகளை காணும்படி என் கண்களை திறந்தருளும். ஜஸ்ட் ப்ரே. ஆண்டவரோட பாருங்க, வியாபாரம்னு நீங்க எடுத்துக்கும் போது வெறும் பிசிக்கல் எஃபெக்ட்னே நினைச்சிடாதீங்க, அது ரொம்ப தேவை. ஆனா அதை விட ஆவியினுடைய எஃபெக்ட் இருக்கும் பொழுது நீங்க லேசா பண்றது வேற லெவலுக்கு போக ஆரம்பிக்கும். ஆமென். பிசிக்கலா போறதுங்கிறது, குதிரையெல்லாம் ரதத்துல கட்டிக்கிட்டு ஓடிட்டு இருக்கான் ராஜா என்ன பண்றான், போறான். ஆனா எலியா அவனோட முன்னாடி போய் நின்னுட்டான். இவனுக்கு குதிரையும் இல்ல, ரதமும் இல்ல. இவன் வந்து ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஸ்ட்ரென்த்ல அவன் போறான். குதிரை ரதம் இது எல்லாத்தையும் முந்திட்டு போயிட்டான். என்கிட்ட அந்த மாதிரி சில உபகரணங்களும் காரியமும் இல்லையே, நான் எப்படி பெருசா பண்ண முடியும்ட்டு. ஆவியின் பலன், அபிஷேகம், தெய்வீக கிருபைகள் உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது பெரிய பெரிய இயந்திரம், பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கவங்க செய்யாததெல்லாம் நீங்க செய்து முடிக்கும்படி தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அதனாலதான் பாருங்க, என்னைக்குமே நம்ம வந்து பிபிலிக்கல் வே ஆஃப் பிசினஸ் கத்துக்கணும். வேதாகம வழியில, ஆவியின் வழியில நாம் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத கத்துக்கணும். அது வேற லெவல்ல அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். இட்ஸ் a சூப்பர் நேச்சுரல் வே. அது தேவனும் அதுல தொடர்புடையவரா இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனோடு தொடர்புடைய வியாபாரம். ஆமென். ஆமா, சில பேரால இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்பவே முடியாது. தேவனோடு தொடர்புடைய வியாபாரமா, தேவனுக்கும் வியாபாரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுடைய கருத்து வந்து ஆத்துமாதாயம் பண்றதுக்கு வேணா கூட வருவார், பணம் சம்பாதிக்கிறதுக்குமா கூட வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சிந்தனை வந்து அதுல என்ன ஆகல, ஓப்பனே ஆகல. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர். I will give you the power to get wealth. ஆமென். திரும்ப திரும்ப சொல்லுவோம், நம்ம மண்டையில, நம்ம அறிவுல, இருதயத்துல ஆழமா இறங்கணும். கடவுள் வெறும் ஆத்துமாதாயம் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு உதவி செய்யறது இல்ல, தொழில் உலகங்களில் சென்று செல்வங்களை ஈட்டுவதற்கு அபிஷேகத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கண்களை திறந்தருளும். ஆமென். லார்ட் ஓபன் மை ஐஸ், என்னுடைய கண்ணை திறந்து விடுங்க. ஏன்னா நிறைய பேர் நீரூற்றுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. திறக்கப்படட்டும், ஒரு ஊற்று வரட்டும் அப்படின்ட்டு. எல்லாம் ஊற்றுலாம் அங்கதான் இருக்குது. இப்ப கண்ணு திறந்தா எதை பார்க்கலாம், ஊற்ற பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா, இன்னும் திருநெல்வேலியில ஏராளமான ஊற்றுகள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஏராளமான நீரூற்றுகளை தேவன் இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். எஸ், நம் கண் திறக்கப்படும் பொழுது, தெய்வீக உதவிகள் நமக்கு உண்டாகும் பொழுது, யாரும் பார்க்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பட்டணத்தில் நீங்க பார்ப்பீங்க. யாரு கண்ணுக்கும் தெரியாத சில வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். அததான் தேவனுடைய வார்த்தை. தேவன் வந்து என்ன சொல்றாரு, அந்தரங்க அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷம். பொக்கிஷம்லாம் எங்க இருக்கு? என்ன ஒரே இருட்டா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, அதுக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்குது. ஆமென்.
அந்தகாரத்தில் இருக்கும் பொக்கிஷம்னா என்னன்னா, பொக்கிஷம் இருக்குது ஆனா யாரு கண்ணுக்கும் அது தெரியல. ஏன் அப்படி வச்சிருக்கிறாரு? அவர் பிள்ளைகளுக்கு காட்டுறதுக்காகவே வச்சிருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் காணணுங்கிறதுக்காக வச்சிருக்கிறாரு. ஆமென். அதெல்லாம் வெளிப்படணும்னு ஆசைப்படுறாருங்க. ஆமென். அதனாலதான் இந்த ஜேர்னி ஏதோ நம்ம ஏதோ போட்டு அப்படியே இரவும் பகலுமாய் அப்படி கிடையாது. சந்தோஷமா உழைங்க, தப்பு கிடையாது. ஆனா தேவனை கனெக்ட் பண்ணி நீங்க காரியங்களை யோசிக்கும் பொழுது, கண் திறக்கப்படும் பொழுது, யாரும் பார்க்காத ஊற்று தெரியும், யாரும் பார்க்காத சில பொக்கிஷங்கள் உங்களுக்கு தெரியும், யாரும் பார்க்காத சில வாய்ப்புகளை நீங்கள் கண்டறிய ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஆமா, அதுதான் அங்க நடக்குது. அப்போ கண்ணை திறந்து பார்த்தா ஊற்றுகள் இருக்குது. இப்போ எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம், எவ்வளவு வேணாலும் நிரப்பிக்கலாம், அவ்வளவு நன்மைகளை தேவன் வைத்திருந்தார். ஆமென். சோ கடவுள் ஒரு 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 நீ யோசித்து பாருங்க, ஒரு கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலே போதும். ஆனா அவளுக்கு ஊற்றை ஏன் காமிக்கணும்? நாம் நம்முடைய தேவையின் அடிப்படையில் தேவனை அணுகுகிறோம். ஆனால் தேவனோ அவர் அடிப்படையில் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொன்னது? ஆமென். நாம எப்பவுமே நம்ம ரேஞ்சில இந்த அளவுக்கு ஏதோ நடந்தாலே போதும் நினைக்கிறோம். ஆனா அவர் செஞ்சா அவர் சைஸுக்கு தான் செய்யறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஊற்றுகள் எல்லாம் சொல்லுங்க. ஊற்றுகள் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, சாப்டர் 1 என்ன, நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றி, நீங்கள் எதிர்பார்க்கிற அநேக காரியங்கள் உங்களுக்கு உள்ள இருந்து வெளிப்படும்படியாக தேவன் செய்வார். அப்ப வெளியில எல்லாமே இருக்குது, கண் திறக்கப்பட்ட உடனே இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரேயர் பாருங்க. நீங்க உங்களுடைய தொழில் உலகங்களுக்குள்ள போகும் பொழுது, ஆண்டவரே நீரூற்றுகளை காணும்படி என் கண்களை திறந்தருளும், இங்கு வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். ஒளிபீடங்களில் இருக்கும் பொக்கிஷங்கள்னு சொல்லியிருக்குது. அந்தகாரத்தில் இருக்கும் புதையல்கள். ஆமென். சொல்லுங்க, புதையல்கள். ஆமென். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சில நேரத்துல முடிச்ச பிறகுதான் சில சொல்லுவாங்க, ஓஹோ இந்த ஊர்ல இப்படி கூட செய்ய முடியுமா, எத்தனை தொழில்கள், எத்தனை வியாபாரங்கள், இங்க இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் என்ன பண்ணுது தெரிய வருது. ஆனா அப்ப யாருக்கோ தெரிய வர்றதுக்கு முன்னாடி அது அங்கதான் இருந்திருக்குது. அப்ப தேவனுடைய ஞானம், தேவ ஆவியினுடைய தொடுதல், அவருடைய கிரியை உங்க வாழ்க்கையில நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்க லைஃப்ல இப்படி யாருமே பார்க்காத, யாருக்கும் தென்படாத காரியங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அததான் சொல்றார், நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான. ஆமென். ஒரு சபையினுடைய பொட்டன்ஷியலை சரியா புரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்ய முடியும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா தேவன் கண்களை திறப்பாருன்னா ஒரு சபை, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிற அளவிற்கு பெரிய வேலைகளை செய்ய முடியும். காலங்காலமா இருந்திருக்கும், ஆனா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எங்களை யாரு காப்பாத்துவாங்கிற ரேஞ்சில தான் போயிட்டாங்க. இல்ல 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 இது வேற லெவல்ல வெளிப்படுறதுக்காக வச்சிருக்கிறாரு எல்லாத்தையுமே. ஆமென். அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குதுங்க, அங்கதான் இருக்குது, அங்கதான் வச்சிருக்கிறாரு. ஆனா கண் திறக்கப்பட்டாதான் நீங்க பாப்பீங்க. இப்ப என்னை சுற்றிலும் வாய்ப்புகளா தான் நான் பாக்குறேன். அவ்வளோ வாய்ப்புகள் தெரியுது. ஆமென். இதை பத்தி நான் தனியா பேசியிருக்கிறேன், நீங்க கேட்டிருப்பீங்க நம்முடைய போதனையில. இந்த வாய்ப்புகள் என்பது எப்பொழுதும் வாய்ப்புகள் அப்படிங்கிற ரீதியில அது இருக்காது, அது சில ப்ராப்ளம் அப்படிங்கிற ரீதியில தான் அது இருக்கிறது. பிரச்சனையினுடைய மறுபக்கத்தை திருப்பினீங்கன்னா அதுல வாய்ப்புன்னு ஒண்ணு எழுதியிருக்கும். ஆமென். ஆமா, ஆப்ஸ்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்குது. இந்த 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 மாதிரி ஒரு 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 மனநிலையும் உங்களுக்கு உருவாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க தயார் ஆவீங்கன்னா இங்கேயே பல காரியத்தை நீங்கள் ஈர்த்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி உங்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சக்சஸ் இன் யூ. ஆமென். வெளியிலிருந்து ஒன்று வெளிப்பட காத்திருக்கிறார்கள் பொதுவான மக்கள். ஆனால் தேவன் சொல்றாரு, இல்ல, உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்குள்ளிருந்து ஊற்றுகள் தோன்றும், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும் அப்படிங்கிறாரு. ஆமென். பழைய ஏற்பாட்டுல கூட ஊற்று வெளியில தான், ஆனா புதிய ஏற்பாட்டுல ஊற்று இங்கே வச்சிடறாரு, உள்ளே வச்சிடறாரு. இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து. எல்லாம் சொல்லுங்க, உள்ளத்தில் இருந்து.
ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா பெல்லின்னே வருது. இஸ் அவுட் ஆஃப் யுவர் பெல்லி. உன்னுடைய வயிற்றுல இருந்து என்ன பண்ணுது வருது, உள்ள இருந்து புறப்பட்டு வருது. எல்லாம் சொல்லுங்க, உள்ள வச்சிருக்கிறார். ஆமென். இன்னும் நம்பிக்கை வரலைங்களா? எவ்வளவு பெரிய சைஸா இருக்குது, உள்ள இருக்குதுங்க. ஹல்லேலூயா. வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகி இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் இருக்குதுங்க. ஆமென். உள்ளிருந்து வெளியே. எல்லாம் சொல்லுங்க, இன்சைட் அவுட். எல்லாம் சொல்லுங்க, இன்சைட் அவுட். உள்ள இருந்து வெளியே வர்றதுதான் பிப்ளிக்கல் வே. பாருங்க, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். அப்ப இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது எல்லாமே. அப்போ இந்த புத்தகத்தினுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ், அதாவது ஆண்டவர் எனக்கு முதல்ல புரிய வச்ச விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நீ தேடுறதெல்லாம் வெளியில இல்ல, அது உனக்குள்ளதான் இருக்குது. உனக்குள்ள சில வேலைகள் நடக்கும் பொழுது எல்லாமே உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள். இருக்கிற இடத்துல அப்படியே கடவுள் உங்களை எழுப்புவாரு. அதை பார்த்து எல்லாரும் வருவாங்க. கம்பெனிஸ் வரும், பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து சைன் பண்ணும், அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க, உங்க கூட போடுவாங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும் பாருங்க, உள்ளிருந்து வெளியே. எல்லாம் சொல்லுங்க, உள்ளிருந்து வெளியே. ஆமென். அப்ப இதுதான் முதல் முக்கியமான காரியம். பாருங்க, இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரி தான் அதுக்கான முதல் காரியமா இருக்குது. அப்போ ஊற்றுகள் எங்க இருக்குது? பக்கத்துலதான் இருக்குது. நாம என்ன பண்ணணும்? காணும். எல்லாம் சொல்லுங்க, கண்களை திறந்தருளும். ஆமென். கண்களை திறந்தருளும். கண் திறக்கப்படணும். பவுல் அப்போஸ்தலன் வந்து விசுவாசிகளுக்காக இந்த ஜெபத்தை செய்ய சொல்றார். விசுவாசிகளுக்காக எத்தனையோ ஜெபம் பண்றோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்காக இந்த ஜெபத்தை தான் செய்யறதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்றார். அதாவது உங்களுக்காகவே நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஜெபம், மற்றவங்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் எதுனா இதுதான். பாருங்க, எபேசியர் 1 அதிகாரம் அதுல வந்து 17 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 17 19 இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பிரேயர். அந்த பிரேயர் என்னன்னா, மகிமையின் பிதாவுமானவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிச்சு போனா, அவர் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, சுதந்திரம், இது எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ பேசுறாரு பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, பிரகாசமுள்ள மனக்கண். ஆமென். நல்லா சொல்லுங்க, பிரகாசமுள்ள மனக்கண். ஆமென். அப்போ அங்கதான் இருக்குது, ஆனா பார்க்காம இருக்கிறோம். ஆனா பார்க்கும்படி கண்களை அவர் திறப்பார், காணும்படி கண்களை திறப்பார். இவ்வளவு நாள் இந்த இடத்துக்கு தான் போயிருக்கிறோம், இவ்வளவு நாள் இதை பார்த்திருக்கோம், என் கண்ணில் பட்டதே இல்லையே அப்படின்ட்டு. சிலது கொஞ்சம் மறைவாதான் இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுக்காகவே. ஐ டெல் யூ, நிறைய விஷயங்கள் ஹிட்டன்னா இருக்குது. காரணமே நீங்க உங்களுக்காக தான் அது. ஆமென். அந்த 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 ஏன் மறைச்சு வைக்கிறாருன்னா, ஒண்ணு அவருடைய பிள்ளைகளுக்காக, இன்னொன்னு திருடன் திருடிடக்கூடாது. அதனால கரெக்டா என்ன பண்றாரு? அப்படியே மூடி வைக்கிறாரு, அப்படியே மூடி வைக்கிறாரு. எவ்ரிதிங் இஸ் ஹிடன் ஃபார் யூ. உங்களுக்காக தான் மறைக்கப்பட்டிருக்குது, நாட் ஃப்ரம் யூ. உங்களிடம் இருந்து அது என்ன பண்ணப்படல, மறைக்கப்படவில்லை. எல்லாம் சொல்லுங்க, எவ்ரிதிங் இஸ் ஹிடன் ஃபார் மீ, நாட் ஃப்ரம் மீ. என்னிடமிருந்து மறைக்கப்படவில்லை, எனக்காகவே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதுக்குதான் கடவுளுடைய ஆவியானவர் வராரு. அவருடைய வேலை என்ன தெரியுமா? மறைவா இருக்கிறத வெளியில கொண்டு வர்றதுதான். மறைஞ்சு கிடக்கிறத வெளியே கொண்டு வர்றதுதான். ஆமென். அவருடைய ஒர்க்கே அதுதான், அவருடைய செயல்பாடே அதுவாதான் இருக்குது. கண் காணல, காது கேட்கல, யாருடைய இருதயத்திலும் தோன்றல, அதெல்லாம் அவர் வெளியில போய் கொண்டு வந்துடுறாரு. ஆமென். யாரு யோசிக்காத மாதிரி உங்களை யோசிக்க வைப்பார், உங்களை திங்க் பண்ண வைப்பார், உங்களுக்கு ஒரு அப்படி ஒரு ஐடியாவை கொடுப்பார், அப்படி ஒரு யோசனையை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நீங்க அதை உருவாக்கும்படியாக செய்வார். பாருங்க, கர்த்தர் பெரியவர். பாருங்க, இது நான் அதனாலதான் சொல்றேன், இந்த தொழில் உலகத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா இது ஒரு அழைப்பு, இது ஒரு அழைப்பு. உங்களுக்கு கடவுள் இதுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார்.
நான் பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரு அழைப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிசினஸ் பண்ற அழைப்பு இருக்கு. அப்ப அதுக்குன்னு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து அதை உங்களை என்ன பண்ண இருப்பார், செய்ய வைப்பார் பாருங்க. அப்போ கண்ணை திறந்து யாரும் பார்க்காத ஒன்றை உங்களை பார்க்க வைப்பார். யாருக்கும் காணாததை உங்களுக்கு என்ன பண்ணுவார், காண வைப்பார். நான் சில வாரங்கள்ல உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் எப்படி தொழிலிலே கடவுளுடைய ஆவியானவர் வந்து உதவி செய்யறாரு அப்படின்னு. 2 முக்கியமான கதாபாத்திரங்களை பத்தி படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குதுங்களா? கோரேசுக்கு எப்படி கடவுள் உதவி செய்தார். அப்புறம் இன்னொன்னு படிச்சோமே, அவர் பேர் என்ன பேரு, யோசிக்கிறாங்க பாருங்க, யாரு இது, வந்து பெசலேயலை பத்தி படிச்சோன்னா இருக்கா? பெசலேயலுக்கு தன்னுடைய ஆவி என்ன பண்றாரு, ஊத்துறாரு. எல்லா யூகித்து புத்தியா செய்யறதுக்கு என்ன பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெசலேயலுக்கு உதவினார். ஆமென். அப்ப கடவுளுக்கும் இதுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குதுங்க. அவர் உங்க கூட ஒர்க் பண்ண விரும்புகிறார், உங்க கூட ஒரு பணியாற்ற அவர் விரும்புகிறார். நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, காலையிலே சாமி கும்பிட்டாச்சு நான் போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. இது அந்த மாதிரி சாமி கிடையாது. இவர் உங்க கூடயே வருவார். நீங்க டிசைன் பண்ணும்போது அவரும் டிசைன் பண்ணுவார், நீங்க பேசும்போது அவரும் அங்க இடைப்படுவார். ஆமென். கூடவே நிக்கிறாரு, ஒர்க்கிங் பார்ட்னருங்க, கோ ஒர்க்கர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கோ ஒர்க்கர். ஆமென். நீங்க அவரோடு கூட சேர்ந்து பணியாற்றுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. நீங்களும் தேவனும் ஒரே கம்பெனில வேலை பார்க்குறீங்க. உங்க ப்ராஜெக்ட் ஒண்ணு கூட ஃபெயில் ஆகாது. ஏன்னா தேவனோடு நீங்க நின்று அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்குது. அவன் கையே அதுக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கையே அதை முடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஃபவுண்டேஷன் போடும்போது இருந்த தேவன் முடிக்கிற வரைக்கும் உங்க கூட இருந்து வெற்றிகரமாக உங்களுடைய எல்லா காரியத்தையும் முடிக்க வைப்பார். ஆமென். He is the author and finisher. அவர் துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாக அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். ஆமென். சோ இந்த புரிதல் ரொம்ப அவசியம் பாருங்க. இதெல்லாம் உள்ள வச்சீங்கன்னா நீங்க மத்தவங்க மாதிரி தொழில் உலகத்தை பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் தனியா வரல, தேவ கிருபையோடு வந்திருக்கிறேன், தேவ ஞானத்தோடு வந்திருக்கிறேன், தெய்வீக பலத்தோடு நான் என்ன பண்ணிருக்கிறேன், வந்திருக்கிறேங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அப்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜெபம். எல்லாம் சொல்லுங்க, கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். சோ அப்போ திறக்கப்பட்டுச்சுன்னா இந்த உங்களுக்கான காரியத்தை எங்கேயோ இருந்து வரும் அப்படின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க. உங்க கண் திறக்கப்படும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிறதே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், கார்வெல். அவரு பாத்தீங்கன்னா ஏராளமான கண்டுபிடிப்புகளை அவர் செய்தார். அவர் வந்து எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டாங்க பாருங்க. சயின்டிஸ்ட் தான் அவர். பத்திரிகையாளர்லாம் வந்து என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, நான் வந்து என்னுடைய ஆராய்ச்சி கூடத்துக்கு போய் ஆராய்ச்சியை நான் துவங்கும் பொழுது தேவன் வந்து எனக்கு ஒரு டிவைன் இன்ஸ்பிரேஷன், ஒரு தெய்வீக ஊந்துதலை அவர் எனக்கு தருவார். அப்போ இந்த வேர்க்கடலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேர்க்கடையில் வந்து அதுல இருந்து நிறைய ப்ராடக்ட் அவர் தயாரிச்சார். ஒவ்வொரு இதையும் அந்த மூலக்கூறுகள் சொல்றாங்களே, அதை எடுத்து சிலதோட அதை என்ன பண்ண சொல்றாரு, சேர்க்க சொல்றாரு. சேர்த்தா அது ஒவ்வொரு ப்ராடக்டா என்ன பண்ணிச்சான், மாறிச்சான். அப்போ இந்த கார்வெல் இதை இப்படி பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வேர்க்கடல இருந்து மட்டும் 200க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் அவர் கண்டுபிடிச்சாராம். 200க்கும் மேற்பட்ட ப்ராடக்டை கண்டுபிடிச்சார். ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒருவர் அப்போ கண்டுபிடிச்சாராம். அப்போ அதெல்லாம் தொழில் உலகம் ஆச்சரியப்பட்டதா, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த காரியத்துக்காக கடவுள் உங்களை அழைக்கிறாரோ அந்த காரியத்திலே ஒரு தெய்வீக ஞானம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். சூப்பர் நேச்சுரல் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் விஸ்டம். ஆமே. இயல்பா எல்லாரும் சாதாரணமா பண்ணிட்டு இருக்கிற அதே காரியத்தை உங்களை வித்தியாசமா செய்ய வைப்பார். எங்கேயோ உங்களுக்கு ஒண்ணு அப்படி தோணும், உங்களுக்கு ஒண்ணு உண்டாகும், அந்த எண்ணம் உண்டாயிற்றுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒண்ணு உண்டாகும். இப்படி தோணும், இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. சர்ச்சஸ்ல கூட்டு வச்சு சில காரியங்கள்லாம் ஆண்டவர் இப்ப புதுசா பேசுறாரு. எல்லாமே நம்ம அந்த 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 டிசைனை தான் நம்ம என்ன பண்றோம், இங்க செஞ்சு பாக்குறோம். செஞ்சா ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்குது எல்லாமே.
அப்போ கேக்குறாங்க எப்படி வெற்றிகரமா போகுதுன்ட்டு. வேற ஒண்ணும் இல்ல, அவரு எதுக்காக நம்மளை கூப்பிடுறாரோ அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை தருவார், ஒரு ஞானத்தை தருவார். அதை நம்ம செஞ்சாலே எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென், பிரைஸ் காட். இப்போ நான் வந்து என்னுடைய இதுல இருந்து தானே நான் உதாரணம் நிறைய சொல்ல முடியும். அப்போ நான் பிகினிங்ல வந்து இந்த மீடியா, இந்த யூடியூப் சேனல்ஸ், இதுக்காக நிறைய அமௌண்ட் எல்லாம் ஒதுக்கி சில வேலைகள் செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா அன்னைக்கு நம்முடைய சபையினுடைய இடங்கள், நாம இருந்த இது எல்லாமே கொஞ்சம் சாதாரணமான ஒரு சூழல் தான் இருந்தது. அப்பவுமே இதுல ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அந்த நேரம் எனக்கு ரொம்ப தோணுது, இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்ட்டு. அதனால பாருங்க, இப்போ நமக்கு வெளியில இருக்கிற ஆடியன்ஸ் உள்ள இருக்கிற ஆடியன்ஸை விட பல மடங்கு கூட கொடுத்துருக்குறோம். ஆமென். ஆன்லைன் சர்ச்சில் வந்து 6000 பேர் மெம்பரா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 6000 பீப்புள்ஸ் வந்து ஒவ்வொரு சர்வீஸையும் ஒவ்வொரு மெசேஜையும் என்ன பண்றாங்க பாக்குறாங்க. இது வந்து என்னது, அன்னைக்கு அந்த நேரம் அந்த இன்ஸ்பிரேஷனை கொடுத்து அது ஸ்டார்ட் பண்ணதுனால இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்குது. இன்னும் பெருசா செய்வார் ஆண்டவர். ஆமென். நம்ம நேரடியாவே 1 lakh சாதாரணமா பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்புறம் ஆன்லைன்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்ப அந்தந்த டைம்ல ஒரு அந்த இன்ஸ்பிரேஷன் நமக்கு கிடைக்கும் பாருங்க, அதுதான் தொழில பெரிய வெற்றியை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். அதனாலதான் பாருங்க, ஒரு பிசினஸ் மேன் வந்து கடவுளுக்கு வந்து ஏதோ காணிக்கை கொடுத்துட்டு நான் போயிடுறேங்க, நீங்க ஜோம் பண்ணிக்கோங்க ஊழியக்கார ஐயா, அப்படிங்கிற பிசினஸ் மேன் அவர் இருக்கக்கூடாது. கிங்டம்ல வந்து அவர் சோ பண்றதெல்லாம் கரெக்ட், அவர் தேவனோட நட்புள்ளவரா இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆமென். இவருக்காக இவர் கேட்டுட்டு இருக்க முடியாது, இவருக்காக அவர் தான் கேட்கணும். இவருடைய வேலை என்ன, இங்க நிக்கிறவருடைய வேலை என்ன, எப்படி கேட்கறதுன்னு சொல்லி தர்றது தான். ஆமென். இல்லைங்க நீங்க வெயிட் பண்ணுங்க, எனக்கு கேட்டவனே நான் சொல்றேன் அப்படின்னா எத்தனை பேர் கேட்டு சொல்ல, எத்தனை பேர் கேட்டு சொல்ல. இன்னைக்கு ஒரு 2 பேருக்கு தான் வந்திருக்கு, மீதி பேர் அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு தான் அனுப்பணும். நான் இப்படி கேட்டுலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்ல. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உனக்கு எனக்கு. ஆமென். இதோ லாபம் உண்டாக்கும் வழியை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா. ஆமென். இப்போ கொஞ்சம் கிரைசிஸ்லாம் நம்ம தேசத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. பொருளாதார ரீதியா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சில மதிப்புலாம் குறைஞ்சிருக்குது, இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது சொன்ன உடனே எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தினார். சண்டே அதை நான் பேசினேன் சர்வீஸ்ல. என்னன்னா, வேதாகமத்தின் அடிப்படையில நீங்க வந்து இந்த கால சூழ்நிலைகளை நிதானிக்க நம்ம கத்துக்கணும். அதாவது பிப்ளிக்கல் வேல எப்படின்னு சொன்னா, வேதாகம காலத்துல நம்ம பார்த்தோம்னா எப்பெல்லாம் இந்த கிரைசிஸ் வருதோ, எப்பெல்லாம் இந்த தாழ்ச்சி, பஞ்சம், இந்த மாதிரிலாம் நம்ம பைபிள்ல கேள்விப்படுறோமோ, அப்ப என்ன நடந்தது தெரியுமா? வெளியில அப்படி நடந்த போது கடவுளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்க கேள்விப்படும் போது உங்களுக்குள்ள என்ன ஓடணும்னா, ஓ இதுதான் நமக்கான சீசன் போல, இதுதான் நமக்காக ஏதோ ஒண்ணு நடக்க போகுது போல, இது நம்ம உயர்றதுக்கு ஆண்டவர் ஏதோ செய்ய போறார். ஏன் தெரியுமா? அது பர்டிகுலர் அப்பந்தான் நடக்கும். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லலாம், கண்டிப்பா அப்பந்தான் நடக்கும். ஏன்னா மற்ற நேரத்துல நடந்தா அந்த ஆண்டவர் செஞ்ச மாதிரி இருக்காது. அது மழை பெய்யுது, எல்லாருக்குமே ஒரு விவசாயம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இட்ஸ் a common blessings ஆயிடும். ஆனா இப்போ நடந்தாதான் அது சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங்ஸா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரொம்ப கிரைசிஸ் இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, அப்ப அவ்வளவுதான் நம்ம அதுல ஜாயின் பண்ணிடக்கூடாது. நீங்க அந்த கிங்டம்ல இல்ல. ஆமென். நீங்க இன்னொரு கிங்டம்ல இருக்கிறீங்க, நீங்க இன்னொரு ராஜ்யத்துல இருக்கிறீங்க. அந்த ராஜ்யம் வளர்ந்து பெருகுகிற ராஜ்யமாக இருக்கிறது. ஆமென். அந்த கிங்டம்ல நீங்க இருக்கிறதுனால நீங்க பைபிள்ல பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் ஏன் இவ்வளோ இதை திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்ட்டு. ஆபிரகாம் நாள்ல ஒரு பஞ்சம் வருது, நீ நல்லா பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல கடவுளை உன பெரிய ஆள் ஆக்குறாரு. ஈசாக்கு காலத்துல என்ன வருது? பஞ்சம் வருது. அந்த நேரம் தான் ஈசாக்கு பெரிய ஆள் ஆகுறான்.
யோசேப்பு காலத்திலயும் பஞ்சம் வருது. அப்பதான் யோசேப்பு பெரிய ஆள் ஆகுறான். அப்ப பஞ்சம்லாம் ஊருக்கு, செழிப்பு உங்களுடையதாக இருக்கிறது, முன்னேற்றம் உங்களுடையதாக இருக்கிறது. ஆமென். நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, வெளியில வர்றதெல்லாம் நமக்கு வந்துடும் நினைச்சிடக்கூடாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது உங்களை அணுகாது. ஆமென். உங்களுக்கு கிரைசஸ் கிடையாது. கிரைசஸ் உலகம் பேசிட்டு இருக்கும் போது கடவுள் உங்களுக்கு பேசுறது லிமிட்லெஸ். லிமிட்லெஸ். இன்னைக்கு என்ன சத்தம் உண்டாச்சு? லிமிட்லெஸ். எல்லாரும் வரம்பு, எல்லாரும் கீழே போறதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, இல்ல 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 இல்ல, இந்த மாதிரி காலம் தான் என் பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த காலங்களாக இருக்கு. ஆமென். எப்படி வருது பாருங்க, மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. அப்ப மகா வறட்சி வெளியில இருக்குது, ஆனா நீங்க திருப்தியா இருக்கிறீங்க. ஆமென். நீங்க திருப்தியா இருக்கிறீங்க. நீ வற்றாத நீரூற்றை போல, வளமான தோட்டத்தை போல இருப்பாய். ஆமென். ஆனா வெளியில என்ன இருக்கு? வெறும் வறட்சி இல்ல. என்ன வறட்சி? வெளியில மகா வறட்சி, இங்க மகா வளர்ச்சி. ஹல்லேலூயா. அங்க மகா வறட்சி நடக்குதுன்னா இங்க மகா வளர்ச்சி நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் அப்படியே மாத்தி காட்டுறாருங்க. ஏன்னா தெரியணும் இந்த உலகத்துக்கு, இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது ஒரு மனித செயல் அல்ல. உங்களை பார்த்தா தெரியணும், அந்த அளவுக்கு இவர் புத்திசாலி கிடையாது, அப்ப கர்த்தரா தான் இருக்கும். இந்த அளவுக்கு வந்திருப்பாங்கன்னா அந்த அளவுக்கு விவரமான ஆளாவும் இல்ல, ஆனாலும் வந்திருக்காருன்னா அப்ப இது கண்டிப்பா அவருக்கே மகிமை. ஆமென். என் நண்பர்கள், உறவினர் எத்தனையோ பேர், அவங்களுக்குலாம் நம்ம எப்படி வளர்ந்து வந்தோம் எல்லாமே தெரியும். எல்லாம் சொன்னாங்க, இப்பா நீனே தெரியல, அவர் தான் தெரிறாரு அப்படிங்கிறாங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படிதான் சொல்றேன் நான். ஆமென். ஆமா, இதெல்லாம் தேவ செயல் அப்படின்னு அப்பந்தான் சொல்ல படும். பாருங்க பாருங்க, அப்படியே இருக்குது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். நீங்க எப்ப கனி குடிப்பீங்கிறாரு? என்னங்க இப்ப மழை வருது கனி வரும் அப்படின்னா கரெக்டா வருது, இதுக்கு செட் ஆக மாட்டுங்க. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். அப்பனா என்னன்னா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். நீ ஏன் குட்டி? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு போதும் குறைவுகள் இல்லை. ஆமென். எக்காலமும் உங்களுக்கு குறைவ வேதம் என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. அதுவும் உலகத்துக்கு இறங்கு முகத்தை அது சொல்லிட்டுனா நீங்களாம் உஷாராயிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்பதான் நீங்க வீடுகள்லாம் வாங்கணும், நிலங்கள்லாம் வாங்கணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்க பண்ற நாட்களாக இது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த நேரம் யாராலையும் பண்ண முடியாது, போக போக அப்படியே டைட் ஆயிடும். உங்களை மட்டும் வாங்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் அப்படியே ரேட்லாம் இறங்கி ஒரு மாதிரி வரும் பாருங்க. நீங்க வாங்குவீங்க நிறைய, உங்களுக்காக தான் அது. நீங்க வாங்குனதுக்கு அப்புறம் ஏறிடும். ஆமென். ஹல்லேலூயா. எஸ். கர்த்தர் பாருங்க, அப்படி எவ்வளவு பேருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை இதன் அடிப்படையில் என்ன பண்ணிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஏதோ நீங்க மாலையில இது இவ்வளவு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பரவசப்படுறதுக்காக மட்டும் இல்ல, இதை வசப்படுத்தணும். ஆமென். இதை அனுபவிக்கிறது தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. இது இப்படிதான் இருக்குது. காலத்தையும் நேரங்களையும் வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி சீசன்ல தான் கடவுள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார். ஆமென். ஊரே பஞ்சம், சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமான்னா இவன் கறிச்சோறு சாப்பிட்டு இருக்கான். யோசித்து பாருங்க, எலியாவுக்கு என்ன கொண்டு வருது காக்கா? ஐயாவுக்கு கறி இல்லாம இறங்க மாட்டுக்கு. தீர்க்கதரிசி ஐயாவுக்கு கறி இருந்தாலும் சாப்பிடுறாரு. யோசித்து பாருங்களேன். எல்லாரும் கஞ்சி, ராஜாவே யோசிச்சுட்டு இருக்கான் என்ன போதும் அப்படின்ட்டு. ஆனா இவனுக்கு மட்டும் என்ன வருது? அதனாலதான் சொல்ல வரேன், ரொம்ப டவுனா கிரைசிஸ் பத்தி நியூஸ் எல்லாம் கேக்குறீங்கன்னா நீங்க நல்ல விசுவாசத்துல டெவலப் ஆயிடணும். வாவ். ஆமென். நீங்க வேற மாதிரி ஆயிடணும்.
குஜால் ஆயிடுறாங்கன்னாங்களா, அது மாதிரி நீங்க குஜால் ஆயிடணும். வா, இப்ப இறங்குதா, அப்ப இது நான் ஏறுறதுக்கான ஒரு டைம், நான் பெருகிறதுக்கான டைம், நான் முன்னேறதுக்கான டைம். எனக்கு கிரைசிஸ் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஏறுமுகம். ஹல்லேலூயா. அப்படிதான் வருது பாருங்க. தாழ்ச்சியான காலங்கள், எல்லா நேரங்கள் இதெல்லாம் வரும்போது இதை மைண்ட்ல வைங்க. ஏன்னா இது காமனான ஒரு மனுஷன் இப்படி யோசிக்க முடியாது. உங்களுக்கு சீசன்லாம் கிடையாது, இந்தந்த சீசன்ல தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிலாம் கிடையாது. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு எல்லா காலமும் ஒரு சீசனா அவர் மாத்துவார். ஆமென், ஆமென். மீன் இரவுல தான் கிடைக்கும். இதான் அந்த தொழில இருக்கிற ஒரு முறைமை. ஆனா ஆண்டவர் இவனை படக தள்ளி இவன் பேசி திருப்பி போடும்போது இவன் பகல்ல போய் பிடிக்கிறான். இரவுல கிடைக்காத மீன் பகல்ல கிடைக்குது. பிசினஸ் லாவையே சேஞ்ச் பண்ணுவார் உங்களுக்காக. ஆமென். இந்த டைம்ல வழக்கமா ஓடாத பிரதர், அப்ப அந்த டைம்ல தான் ஓடும் பிரதர். இந்த டைம்ல இப்படி வராத. நம்ம ஊர்ல பாருங்க, எல்லாத்துக்கும் சீசன் இருக்கு. டாக்டர் கூட சொல்றாரு, இப்ப ரொம்ப வியாதிலாம் வரும் இந்த டைம்ல. அந்த நேரம் தான் நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களாம். அதுக்கு ஒரு சீசன் இருக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டல் நோக்கி மக்கள் போற சீசன். ஆனா கடவுள் சொல்றாரு அப்படி கிடையாது. என்னுடைய பிள்ளைகளா இருக்கிற உனக்கு எந்த காலமும் ஒரு சீசனாக அது இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வரம்பை தாண்டி நாம் போவோம். ஆமென், பிரைஸ் காட். என்ன சப்ஜெக்ட் பேச முடிய மாட்டேங்குது பாருங்க என்னால. எல்லாம் சொல்லுங்க, வெற்றி வெளியே இல்ல, உள்ளே இருக்கிறது, உள்ளிருந்து வெளியே வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, இன்சைட் அவுட். எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள இப்படி ஒரு உணர்வை வைத்து உங்க இருதயங்கள் திறக்கப்படும் பொழுது வெளியிலே இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் கவர ஆரம்பிப்பீர்கள், வெளியில இழுத்துக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பஞ்ச நேரத்திலும் செழிப்பு. ஆமென். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் என் கனி தப்பாது. ஆமென். என்னமோ நடக்குங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடக்கும். மனசு அப்படி ட்ரெயின் பண்ணுங்க, உங்க ஆவியை ட்ரெயின் பண்ணுங்க. நான் அது கிடையாது ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அது சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? 2 சொல்றாரு. ஒண்ணு, இதெல்லாம் உன்கிட்ட வராதுங்கிறாரு, சிலது உன்கிட்ட தான் வருங்கிறாரு. வலதுபுறம் இடதுபுறம்லாம் விழுறான், ஆனா அவன் விழும்போது அது உன்னை என்ன பண்றது இல்ல, அணுகிறது இல்ல, எங்கேயோ இருக்கிறது தாண்டி உன்னிடமாய் வரும் அப்படிங்கிறாரு. ஆமென். உங்களுக்கு புரியுதா? பக்கத்துல வர்றது பாதிப்பு கிட்ட வரமாட்டுக்கு, ஆனா நன்மை எங்கேயோ இருக்கு, அது கிட்ட வருது. எத்தனை பேர் புரிஞ்சு? உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுறாங்க பாருங்க, அது உங்களை ஒண்ணும் பண்ண முடிய மாட்டுக்கு. ஆனா நன்மை எங்கேயோ தூரமா இருக்கு, அது கொக்கி போட்டு அப்படியே இழுத்துங்க இங்க வர ஆரம்பிச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க வேற வேற ஊர்கள்ல இருந்து, பட்டணங்கள்ல இருந்து நீங்க வந்திருக்கலாம். கடவுள் அந்த பட்டணத்துல உங்களை ஒரு அடையாளமாக வைக்க போகிறார், உங்களை ஒரு சைனா வைக்க போறார். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இனிமே நீங்க தான் இருப்பீங்க. உங்க ஊர் பேர் சொன்னா உங்க பேர் ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி கடவுள் உங்க வைக்க விரும்புகிறார், எழுப்ப விரும்புகிறார். ஆமென். உங்க ஊருக்கு, உங்க பட்டணத்துக்கு ஒரு அடையாளமா நீங்க இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுக்கு அவர் ஒரு கூட்டம் மக்கள் அவர் ரெடி பண்றாரு. அவருடைய ராஜ்யம், அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டங்கள் எல்லாம் இது மூலமா தான் என்ன பண்ண போகுது, நிறைவேற போது. பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, உள்ளிருந்து வெளியே. ஆமென். ஒண்ணுதான் ஆண்டவர் புரிய வச்சாரு, இங்க இருந்து எல்லாமே என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 8 சொல்றேன்னா 1 சொல்றதுக்கு டைம் இல்லை பாருங்க. நம்ம எப்படி 8 சொல்லலாம், சொல்ல வந்த 1 நம்ம ஒழுங்கா சொல்றதுக்கு இல்லையா? நீதிமொழிகள் 4, நீதிமொழிகள் 4. இந்த இன்சைட் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு காரியம். எல்லாத்தையும் வெளியே தேடிட்டு இருக்காங்க, ஆனா கடவுள் எல்லாத்தையும் உங்களுக்கு உள்ள வைத்து அனுப்பி இருக்கிறார். Glory to God. எடுத்தீங்களா? நீதிமொழிகள் 4:20 பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம்
ஆரோக்கியமாம். இப்ப கவனிங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லாம் சொல்லுங்க, அதனிடத்து நின்று. ரொம்ப முக்கியம், அதனிடத்திலிருந்து. நல்லா சொல்லுங்க, அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி எனக்குள்ள இருந்தான் புறப்பட போகுது. ஆமென். கடவுள் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு என் வசனங்களை உன் இருதயத்துல காத்துக்கிட்டே வந்தேன்னா, அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, வாட்ச் ஓவர் யுவர் ஹார்ட் வித் ஆல் டிலிஜென்ஸ் for from it flow the springs of life. உனக்குள்ள இருந்து அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், புறப்பட்டு வரும். உங்களுக்கு வெளியில இல்ல, உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உங்களிடமிருந்து புறப்பட்டு வரும். ஆமென். அப்படிதான் வருது பாருங்க, அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதாவது நான் சொல்லிட்டேன், ஊற்று, அந்த ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். உங்களுக்குள்ள கடவுள் வச்சிருக்கிறது என்ன பண்ணுவாரு, திறப்பார். ஒன்னு நம்ம பிரதர் வந்திருக்கும் போது கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. அதுக்கு முந்தின வாரமும் நாம நிறைய விஷயம் படிச்சோம். ஒரு ஆறு என்னாச்சு, 4 பெரிய ஆறுகளாக மாறினது. அது மாதிரி உங்களுக்குள்ள இருந்து தேவன் அதை புறப்பட வைப்பாரு. அது 1 2 இல்ல, பல டைமென்ஷனை ஆண்டவர் ஓபன் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நீங்க ஏதோ ஒண்ணு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க கேட்ட வார்த்தையின்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னே இன்னும் எல்லையற்றதா மாறும். இன்னொன்னு ஒன்னு மட்டும் நீங்க செஞ்சிட்டலாம, இன்னும் பல காரியங்கள் செய்யற மாதிரி ஆண்டவர் வேற சில காரியத்தை உங்ககிட்ட இருந்து அவர் புறப்பட வைப்பார். ஆமென். எனக்கு இது இந்த ஐடியாலஜி முதல்ல எனக்கு தெரியாது. ஆனா நான் இதை நம்பினேன். இது ஐடியாவா எனக்கு தெரியாது, ஒரு பிரின்சிபிள்ஸ் மாதிரி தெரியாது. ஆனா தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள்ல நான் ஜானி பண்ணதுல இருந்து என்ன பாக்குறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு பிரசங்கம் அப்படிங்கிற ஒன்று தான். அப்புறம் பார்த்தா அந்த ரெக்கார்ட் பண்றோம். அந்த ரெக்கார்ட் பண்ண பென் டிரைவ்ஸ் பாருங்க, டெய்லி இந்த பசங்க கொண்டு என்கிட்ட காசு கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா பென் டிரைவ் போச்சு, புக்கு போச்சு அப்படின்ட்டு. இப்ப பென் டிரைவ் இன்னொரு விதமான இது கொண்டு வருது, புக்ஸ் என்ன பண்ணுது கொண்டு வருது. வெளியில ஒரு கான்ஃபரன்ஸ் போனா சில லட்சங்களோடு வரும். ஆமென். எத்தனை இது திறந்து விடுறாரு பாருங்க ஆண்டவர். ஆமென். அப்ப பாருங்க, உங்களுக்குள்ள இருந்து ஏராளமான ஊற்றுகள் புறப்படும். உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? ஒன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பொட்டென்ஷியல்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. பொட்டென்ஷியல், ஆற்றல்னு சொல்றோம்ல. பொட்டென்ஷியல் 2 விதமா. ஒண்ணு இது வெளிப்படுத்தப்பட்ட ஆற்றல், இன்னொன்னு வெளிப்படாத ஆற்றல். உங்களுக்கு சொல்லட்டுமா, இது வரைக்கும் நீங்க வெளிப்படுத்தினீங்கல்ல, அதுதான் உங்க ஃபுல்னஸ் நீங்க நினைச்சுக்காதீங்க. இன்னும் வெளியில வராத பல காரியத்தை தேவன் உங்களுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இவ்வளவுதான் நம்ம எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இல்ல இல்ல இல்ல, இன்னும் உங்ககிட்ட இருந்து ஏராளமானது புறப்படும், ஊற்றுகள் புறப்படும். ஆமென். அது தேவன் அன்லாக் பண்றாரு பாருங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களை தொடும் பொழுது your potential, it will unlock your potential. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்களே அறிந்திராத வரங்களும் ஆற்றல்களும் காரியங்களும் திறக்கப்படுறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நான் இப்படி போயிட்டு இருந்தேன். அடுத்தால ஆண்டவர் இன்னொன்னு ஓபன் பண்ணாரு. அதுதான் இந்த லைஃப் கோச் அப்படிங்கிற ஒரு பேனர். அதுல பாருங்க, இப்போ ஸ்கூல்ஸ், காலேஜ், டீச்சர்ஸ்க்கு, இந்த மாதிரி பிசினஸ், நம்ம பிரிவுகள் அல்லாத மற்றவங்களுக்கும் என்ன பண்றோம், பேசுறோம். ஆமா, நம்ம கிளாஸஸ் எல்லாம் ஃப்ரீ, அவங்க எல்லாம் பே பண்றாங்க. அப்போ எவ்வளவு திறக்கிறாரு பாருங்க கடவுள். ஆமென். அன்னைக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்க புத்தகங்கள்லாம் இனி தமிழ்ல மட்டும் இருக்க கூடாது, ஆங்கிலத்திலையும் வரணும். ஆண்டவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்திருக்கிறாரு. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ சக்சஸ் இனியும் இப்ப இங்கிலீஷ்ல வரப்போகுது. அப்போ இந்த எல்லைய உடைச்சி உலகம் ஃபுல்லா யாரு வேணாலும் நம்முடைய எழுத்துக்களை படிக்கிற மாதிரி ஆண்டவர் பண்றாரு பாருங்க. ஆமென். இப்ப இது நான் யோசிக்கல, பேசும்போது தான் ஞாபகம் வருது. இந்த வாரத்துல நடந்தது. இப்ப டிரான்ஸ்லேஷன் ஒர்க் என்ன பண்ணிருக்கு, ஸ்டார்ட் பண்ணிருக்குது பாருங்க. ஆமென். கடவுள் பாருங்க அப்படியே பெருக வச்சுக்கிட்டே இருப்பாருங்க உங்களை. சும்மா கிடையாதுங்க. அவருடைய ஆவி, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை உங்களை சந்திக்க 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 அது உங்களை ஹிட் பண்ண அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே தான் இருப்பீங்க. நீங்க ஒரு நாளும் குன்ற மாட்டீர்கள், குறுக மாட்டீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். ஆமென். வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பெருகிய திருவிங்க பாருங்க. இதுதான் கடவுளுடைய வாக்கு. அப்ப அப்படிதான் காரியங்கள் நடக்கும் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
ஆமென். அப்ப பாருங்க, வெற்றிக்கான வேலை, வெற்றிக்கான துவக்கம் கடவுள் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்றாரு. ஆமென். உங்களிடமிருந்தே அது ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிற உன்னிலிருந்து அது துவங்குன்னு சொன்னார் பாருங்க. உங்ககிட்ட இருந்து அதை பிகின் பண்ண வைப்பார். உங்ககிட்ட இருந்தே அதை ஸ்டார்ட் பண்ண வைப்பார். நீங்க வெளியே தேட வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, வெளியே அல்ல, உள்ளேயே இருக்கிறது. ஆமென். அப்ப பல பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை அன்லாக் பண்ணி விட்டுருக்கிறார். இந்த பொட்டென்ஷியல் ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க. அப்ப வெளிப்படாத ஆற்றல்கள் நிறைய இருக்கு. தேவன் அதை திறக்கும் போது இப்போ இதுவரைக்கும் இல்லாத சில புதிய காரியங்கள் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு வயதோ, அதுக்கு சூழலோ, படிப்போ எதுவும் எல்லை கிடையாது. அந்த எல்லையை தாண்ட அளவுக்கு கடவுள் உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கிடியோன் நினைச்சிட்டு இருக்கிறான், நம்ம வயலு, நம்ம நிலம், இதை கரை சேர்த்துறதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஆனா அவனுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியலை கடவுள் வச்சாரு. என்ன பொட்டன்ஷியல்? அந்த தேசத்தையே விடுவிக்கிற பொட்டன்ஷியல் உள்ள இருந்தது. ஆமென். ஏதோ நம்ம தேவைக்காக ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணா போதுங்கிற மாதிரி ஒரு லெவல் இருக்கும். ஆனா தேவன் அதை அன்லாக் பண்ணும் பொழுது அது தேசத்துக்கான ஒரு காரியமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் நான் பிகினிங்லயே உங்களுக்கு சொன்னேன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கடவுள் பெருசாக்கி உங்க வாழ்க்கையை அவர் பெருசாக்க விரும்புகிறார். தன் சரீரத்தையும் சாராலையும் பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தனை மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு, வானம், பூமின்னு எல்லாத்தையும் பார்க்க வச்சாரு பாருங்க. இப்படியே ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சம் அங்க பாரு, இங்க பாருன்னு சொல்லி தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கும் அதே அழைப்பு இருக்கிறது. உங்களையும் தேவன் அப்படிப்பட்ட நோக்கங்களோட என்ன பண்றாரு, தெரிந்து கொள்கிறார். அப்ப நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருந்து பல காரியங்கள் வெளிப்படும். எல்லையற்ற காரியத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, லிமிட்லெஸ். எல்லாம் சொல்லுங்க, லிமிட்லெஸ். ஆமென். சோ இதுவரை நீங்க பார்க்காத, நீங்களே கண்டிராத ஆற்றல்கள், திறமைகள் இனி உங்களிலே நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இவ்வளவு இருக்குதா கடவுளே, இவ்வளவு எனக்குள்ள வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் காட். எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். தூர இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க, சீக்கிரம் அனுப்பணும் உங்களை. ஹல்லேலூயா. வாவ். தேங்க்யூ ஜீசஸ். ஒன்றும் இல்லை, புதுசு புதுசாக நிறைய சொல்லலாம், கற்றுக்கலாம், அதெல்லாம் நல்லது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் பெருகுவீங்க, உங்களுக்கு தோல்வி கிடையாது. இந்த மாதிரி வார்த்தையே திரும்ப திரும்ப ஊத்துனாலே பெரிய ஆளாயிருவீங்க. ஆமென். ஆமா, அதேதான். பயப்படாதேன்னு எத்தனை பேர்ட்ட சொல்லி பெரிய ஆளாக்கிட்டா இருப்பாருங்க. அது ஒரு பெரிய ரெவலேஷனா. ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டையும் கடவுள் என்ன சொன்னாரு? பயப்படாது, பயப்படாது, பயப்படாதேன்னு சொல்லி பெரிய ஆளாக்கிட்டா இருப்பாரு. ஆமென். நமக்கு ஒன்றும் புது பிரச்சனை இல்லை, அதே பிரச்சனை தான். நல்லா வருமா, மறுபடியும் ஊத்திக்குமா, ஏதாவது ஒரு பயம் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கும். கடவுள் சொல்வார், இல்ல 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 இல்ல, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. விழுந்து கவலைப்படாத, நான் உன்னை தூக்கிடுவேங்கிறாரு. ஆமென். பழைய தோல்விகளை வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணாதீங்க, கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. புதிய காரியங்களுக்குள்ள போறதுக்கு கனெக்ட் பண்ணக்கூடாது. அது வேற, அது முடிஞ்சு போச்சு. நேற்றுங்கிறது முடிஞ்சு போச்சு. அதுல போட்டுட்டு மைண்டை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கடவுள் புதிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். அவங்க வியாபாரத்துல ஒரு சில காரியங்கள்ல நசுக்கப்பட்டிருக்கலாம், சில தோல்விகள் பார்த்துருக்கலாம். அதனால சில சொல்லுவாங்க, உனக்கும் வியாபாரத்துக்கும் செட்டே ஆகாது. மனிதர்கள் எப்பொழுதும் தங்கள் அனுபவத்தை பேசுவார்கள். ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்கு, நான் என் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறான தீர்மானம் நான் திருமணம் செய்து கொண்டது அப்படின்ட்டு. அதுக்கு திருமணம் பயங்கரமா தோல்வி ஒரு மாதிரி ஆகி அதனால இதாயிடுச்சு. அதனால என்ன 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 ரெக்கமெண்ட் பண்ணுது? அது மாதிரிதான் இந்த வியாபார உலகத்துல அவங்களுக்கு பெரிய இதா இருக்கும். உடனே அதை ரெக்கமெண்ட் கூடாது, ஒரு வேலைக்கு போய் ஒட்டிக்கிடணும் அப்படின்னு ஒரு ஜாப் எல்லாம் ஒட்டிக்கிட்டு போறதுக்கு தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்களே தவிர பயம் காட்டி விட்டுருவாங்க. அப்படின்னால என்ன தெரியுமா, லிமிட்டை உடைக்கிற ஒரு காரியம் தான். விதை எப்போ லிமிட்டை தாண்டி போகும், உங்க கையில இருக்கும்போது வரைக்கும் அது லிமிட் இருக்கும். என்னைக்கு உங்க கையை விட்டு நிலத்தை போய் அது தொடுதோ அப்பமே அது லிமிட்லெஸ்ஸா மாறுது. ஆமென். இப்போ இந்த வேத வசனம் இதுலதான் இருந்தது இவ்வளவு நேரம். இப்ப நான் இதை எடுத்து உங்ககிட்ட பிரசங்கம் பண்றேன், என்னதான் மாறுது? லிமிட்லெஸ்ஸா மாற ஆரம்பிக்கும். ஆமென். இப்ப
இப்ப இது ஆன்லைன்ல போகுது, அதை எவ்வளவு பேர் கேட்காங்க, என்ன ஆகுது, லிமிட்லெஸ்ஸா மாறுது. ஆமென். எல்லாமே கடவுள் வச்சிருக்கிறது அப்படிதான் பாருங்க. அதனால பயப்பட வேண்டியது இல்லை. நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணீங்க, தோத்து போயிடுச்சு, அதனால அத்தாலையும் தோத்துடுவோம் நினைக்காதீங்க. கடவுள் புதிய வெற்றிகளை உங்களுக்கு தருவார். அடிக்கடி நான் சொல்றதுதான், வெற்றி பெற்றவங்க தொடர்ந்து போகணும், நின்ற கூடாது. சின்ன சின்ன ஏமாற்றம் சறுக்கள் மாதிரி தெரியும், அது முடிவு கிடையாது, அது நம்பிடக்கூடாது. அதான் இந்த மாசம் சண்டே மார்னிங்லயும் அதான் பேசணும். அருமையான ஆபிரகாம் அண்ணன் வந்திருந்த போதும் அதான் சொன்னாங்க, அந்த ரெகபோத் பத்தி சொன்னாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு ரெகபோத்? ஆமென். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் யாரு, ஈசாக்கு. அவன் வாழ்க்கையிலே கொஞ்சம் ஊட்டெல்லாம் என்ன பண்றாங்க, மூடி பாக்குறாங்க. ஆனா அது முடிவு கிடையாது. ஆமென். சில நேரத்துல கொஞ்சம் விட்டுறலாமான்னு தோணும், எதுக்கு போட்டு போராடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சில நேரம் உங்களுக்கு தோணலாம். நான் சொல்றேன், நெவர் கிவ் அப், விட்டுறாதீங்க, போ. கடவுள்கிட்ட கேளுங்க, இன்னும் கேளுங்க. நீங்க உங்க வயதை வச்சு உங்க பைனான்ஸை சுரிக்காதீங்க. சிலர் நான் வந்து ஐ எம் டூ யங் அப்படிங்கிறாங்க, சிலர் ஐ எம் டூ ஓல்ட் அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப சின்ன பையன் அப்படி சொல்லி ஒதுங்கிறாங்க. சிலர் நான் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படி ஒதுங்கிறேன். கடவுளுக்கு அதெல்லாம் லிமிட்டே கிடையாது. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவனுக்கு வரம்புகள் எதுவுமே கிடையாது. வரம்பற்ற விதத்தில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பின்னணி இருக்கலாம், பின்னணி இல்லாம இருக்கலாம். அதெல்லாம் அதுல சிக்கிக்காதீங்க. முதல்ல நம்முடைய சிந்தனையில அவன் அதை தடுத்துறதுனாலதான் வாழ்க்கையில நம்மளால பார்க்க முடியாம போயிடுது. நானும் அதை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்ன படிச்சேன், நம்ம பேக்ரவுண்ட்லாம் என்னன்னு மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எல்லாம் ஆபிரகாம் தான் என் தாத்தாங்கிற ஞாபகத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆமென். இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரர் தான் என் அப்பா, அந்த ஞாபகத்துலதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். என்ன பிரதர் 10 கோடி 100 கோடிங்கிறீங்களா? ஆமா, அப்பா அவர் அப்பாவா நினைச்சிட்டு இருந்தா அதான் வருது. ஆமென். சர்ச் எல்லாம் கட்ட போறீங்களா, என்ன வேல்யூஸ் போட போறீங்கன்னு குறைஞ்சது ஒரு 10 கோடிக்காவது போட வேண்டாமா? மினிமம் பட்ஜெட். ஆமே. இங்கேயும் ஒரு 4-5 பேர் எனக்கு ஒரு 5-6 கோடி தாரன் இருக்கீங்க. ஆமே. ஒரே செக்ல நான் முடிச்சுட்டு போயிட்டு என்ன 10 கோடி 100 கோடிக்கு போடுங்க அப்படிங்கிறான். ஆமே. ஹல்லேலூயா. அதெல்லாம் இயல்பா மாறிக்கிட்டே வருது பாருங்க. அப்ப பாருங்க, இப்ப பாருங்களேன், கடவுளுடைய பிள்ளைங்க கையில அப்ப இதெல்லாம் இருந்தா எவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்கும். இந்த ஊர்ல அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா ஒண்ணு கட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தேவனை தொழுது கொண்டா எவ்வளவு மகிமையா இருக்கும்னு யோசித்து பாரு. ஆமென். மக்கள் இன்னும் வாழ்வை தேடுறாங்க, ஜீவனை தேடுறாங்க, பதில தேடுறாங்க. அதெல்லாம் உருவாக்கணும். அந்த வெறியோட போய் வியாபாரம் செய்யணும். ஆமென். ஆண்டவரே கொட்டணும், ஆண்டவரே அந்த அளவுக்கு நான் பார்க்கணும். அப்படி கடவுளோட பேசுங்க, அப்படி உடன்படிக்கை பண்ணுங்க தேவனோட. ஆமென். வேற லெவலுக்கு நாங்க செய்யணும், வேற லெவலுக்கு எல்லாத்தையும் நாங்க பண்ணணும். அப்படி யோசித்து பாத்தீங்கன்னா இந்த கிங்டமுக்காகவே உங்ககிட்ட பைனான்ஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது ராஜ்யத்துக்காகவே சில பொருளாதாரத்தை கடவுள் உங்க கையில கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். அதனால வயசை பார்க்காதீங்க. ஆண்டவர் வந்து எல்லாம் உலகத்திலேயே நீங்க பார்க்கலாம். கொனால்ட் சாண்டர்ஸ் வந்து 60 வயசுக்கு அப்புறம் தான் இந்த KFC ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த நம்ம ஊர்ல இருக்குல்ல KFC. நீங்க 60 வயசுக்கு அப்புறம் சாப்பிட போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. 60 தாண்டுத நம்ம சாப்பிட போலாமா, ஒத்துக்குமா உடம்புக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவர் 60 வயசுல ஆரம்பிச்சு உலகத்துக்கு சாப்பாடு போட்டார். என்ன திங்கிங் பாருங்க. அங்கதான் நம்ம போரா இருக்கிறோம். அதனாலதான் இது வந்து சும்மா கிடையாது. செவ்வாய் மாலைங்கிறது நல்லா வந்து இது ஏத்தணும் உள்ள. வீட்டுல போய் ஒரு 40 வீடியோ கிட்ட இருக்கும் இந்த செவ்வாய் பேசுனது. அப்படியே கேளுங்க. வாழ்க்கை செழிக்கலன்னா பாருங்க, கண்டிப்பா செழிக்கும். இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்தாரு, ஒரு 10 நாளா தான் வர்றேன், என்னமோ தெரியல என் பினான்ஸ்ல ஒரு மாற்றம் இருக்குது. இந்த 10 daysல கூட ஒரு சேஞ்சஸ் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஒரு 3 மாசத்துல உங்க பொருளாதாரம் மாறி இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய பொருளாதாரம் வித் 3 months இங்க வந்து வார்த்தைகளை கேட்டு எது அவங்க மாத வருமானமா இருந்ததோ இப்ப மாதம் அது அவங்க காணிக்கையாவே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு மாத்திட்டாரு ஆண்டவர். ஆமென். 30,000 20,000ங்கிறது வருமானமா இருந்தது, இப்ப அது அவங்க மந்த்லி விதைக்கிற காணிக்கையாவே மாறி இருக்குது. எப்படி ஆயிருக்குது பாருங்க. இங்கதான் நடக்குது, வேற எங்கேயோ இல்ல. இங்க நமக்குள்ள பிள்ளைகள் பாக்குற ஆசீர்வாதம் பேசிட்டு இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். மனதை அப்படி திறந்து இந்த மாதிரி ஏதாவது கிடக்கும் உள்ள,
நடக்க மாட்டேங்குது. அது மாதிரி ஏதாவது தடையான எண்ணங்கள் உள்ள கிடக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அதெல்லாம் தடை கிடையாது. நீங்களே எதையும் ஒரு இது போடவே போடாதீங்க. தேவனே என்னை ஆசீர்வாதத்தை எல்லையை பெரிதாக்கும், அவ்வளவுதான். எப்படிங்கிறதுலாம் அவர் பார்த்துட்டு போட்டோம். நீ எதுக்கு போட்டு அது எப்படிங்க, எனக்கு கொண்டு போக விட யாருமே இல்லையே, எனக்கு தான் கணக்கு ஒழுங்கா வராது. அதுக்கு தான் MBA படிச்சுட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு கணக்கு பார்க்கறதுக்கு வருவாங்க. இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, அதெல்லாம் படாதீங்க. நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, கணக்கு வழக்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. என்னென்ன கவலைலாம் இருக்கு பாருங்க நாட்டுல நிறைய பேருக்கு. எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க ஜஸ்ட் கை மட்டும் வைங்க, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஏராளமான ஆட்களை தேவன் உங்களுக்காக கொண்டு வருவார். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. பிரைஸ் காட். ஒரு நல்ல விதையை உங்க கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம் விதைகளோடு சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya. எஸ் லார்ட், எஸ் லார்ட். இது இந்த வகுப்புகள் நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்கிறவங்களா நீங்க இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்கள் விதை தான் உங்களை எல்லையற்றவர்களாக கொண்டு போக ஆரம்பிக்கும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்கள் விதையின் அளவு உங்களுடைய வளர்ச்சியின் அளவை தீர்மானிக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்ப நான் ஒரு சண்டே மட்டும் ஒரு பிரசங்கம் மட்டும் போனேன்னா அந்த லெவல்ல இருப்பேன். ஆனா நான் இப்ப பிரசங்கம் பண்ணாத நாள் 2 நாள் தான் இருக்குது, மீதி எல்லா நாளும் பிரசங்கம் பண்றேன். அப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஹார்வெஸ்ட் நான் பார்க்க முடியும். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இல்லைங்க அதுவே போதுங்கன்னா அங்கேயே நான் இருக்கலாம். இல்ல நான் ஆன்லைன்ல விதைக்கணும். இப்ப இன்னொரு டீம் வராங்க சென்னையில இருந்து, அது வேற சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு, மீடியாவுக்கு இன்னும் சில பேர்லாம் வேற எல்லாம் எடுத்து பண்ணி அதை எப்படி ஹிட் பண்றது எல்லா இடத்துக்கும், அதெல்லாம் செய்ய போறோம். அப்போ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அப்படி பெருக விதைக்கும் போது பெருக என்ன பண்ண முடியும், நம்மால அறுக்க முடியும். ஆமென். ஹalleluya. அதனால இங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க ஆன்லைன் மூலம். ஒருத்தர் கேட்டாரு, நான் 40 வீடியோ கேட்டேன் ஆனா கூட என் ப்ராஸ்பெரிட்டில மாற்றம் இல்லைன்னாரு. நான் சொன்னேன், எப்பமாவது விதைச்சிங்களான்னு கேட்டேன். அது இன்னும் செய்யலையே பிரதர் அப்படின்னாரு. யோசித்து பாருங்க, 40 வீடியோ கேட்காதவர்களாம் வேலை செய்யறது, ஏன்னா அவர் விதைக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென். விதைத்தல்ங்கிறது ஏதோ ஒரு இல்ல உங்களுக்கு வர்றதுல உன் விளைவின் முதற் பலனால் அப்படிங்கிறார் கடவுள். ஆமென். 100 ரூபாவா இருக்கலாம், 1000 ரூபாவா இருக்கலாம், வாட் எவர், அதுல இருந்து எடுங்க முதல்ல. சில பேர் எப்படி ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னா, நமக்கு நிறைய வந்த பிறகு கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. சரி, அது ஒரு நல்ல எண்ணம், ஆனால் அது சரியானது கிடையாது. நீங்க எந்த வயல்கிட்டையாவது போய் சொல்லி பாருங்க, வயலே நீ மட்டும் எனக்கு ஒரு 100 மூட அறுவடை தந்துரு, நான் எவ்வளவு விதைக்கிறேன்னு பாருன்னு சொல்லி பாருங்க. That's not work. நீங்க உங்க வீட்டு கேஸ் அடுப்புல போயிட்டு நீ நல்லா எரிஞ்சனா கேஸ் தரேன்னு சொல்லி பாருங்க, கேஸ் கொடுத்தாதான் அடுப்பு எரியும். விதைப்பு என்பதிலிருந்து தான் அறுவடை துவங்குகிறது. ஆனா நம்ம கிட்ட விதை இல்லைன்னா அதை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு விதையை தாங்கன்ட்டு. ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த 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 பேக்ல வச்சிருக்க பாரு அதான் அப்படிம்பாரு. ரொம்ப நாள் அந்த சூட்கேஸ்ல ஒதுங்கிட்டு இருக்குது, அந்த பீரோல்ல வச்சிருக்க பாரு அதான் விதைன்றாரு. இப்படி ஏடா கூடமா அவர் சொல்லிடக்கூடாதுன்னு தான் பிரதர் நான் கேட்காமலே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கடவுள் உங்ககிட்ட சொல்றதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா தேவன் உன்னை கேட்பாருன்னா அதை பெருக வைக்கிறதுக்காக தான் கேட்பார். ஆமென். உன் ஆகாரத்தை கொண்டு வா, அந்த அடைய கொண்டு வான்லாம் கேட்டாங்கன்னா அதை அன்னைக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த லிமிட்ல முடிஞ்சிடும். ஆனா எடுத்து கொடுத்தா லிமிட்லெஸ்க்குள்ள போறாங்க. பஞ்சம் முடிகிற வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. அப்போ அந்த குறையிலிருந்து குறைவற்ற ஒன்றுக்குள்ள ஜேர்னி பண்றதுக்கு தான் உங்க விதை உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, உதவி செய்ய ஆரம்பிக்குது. கடவுளே இதை வைத்திருக்கிறார் பாருங்க. ஆமென். இல்ல கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னா உங்க கம்பெனி பேர்லாம் எழுதி ஒரு ஒழுங்கா அதை செய்யுங்க. ஒரு கவர்லாம் எடுத்து நீட்டா உங்க என்னன்னா இந்த பிசினஸ் பண்றவங்களுக்காக விசேஷமா பிளஸ் பண்றோம், அவங்களுக்காக ஜோம் பண்றோம். அந்த நிறுவனங்கள் பேரெல்லாம் வச்சு பிளஸ் பண்றோம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கம்பெனி பேர் எழுதுங்க, உங்க சீடு வைங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு என்ன வருமானத்தை தேவன் தருகிறாரோ அதுல இருந்து நீங்க விதையுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த மாதிரி காரியங்கள்லாம். நான் சொல்றேன், பெரிய ஒரு அறுவடை நீங்க பார்க்க போறீங்க. தேவன் கிட்ட ஒரு மனமாய் ஒப்பந்தமாய் வாங்க. நான் உங்க கிங்டம்காகவே நான் சோ பண்ணணும், நிறைய விதைக்கணும், எனக்கு கையில நிறைய கொடுங்கன்னு கேளுங்க, கடவுள் உங்க கையில தருவார். நான் சவதரித்தேன் என்று தாவீது சொல்லுகிறான். குவிச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு ஆடு மேய்த்தவன் கையில் கடவுள் அவ்வளவு கொடுத்தாரு பாருங்க. அவ்வளவு கொடுத்தாரு, குவிஞ்சிருந்தது, அம்பாரமா குவிஞ்சிருந்தது பாருங்க. அந்த அளவுக்கு கடவுள் கொடுத்தாரு. ஆமென். உங்க கைகளையும் அவர் தருவார். ஆமென். கையில எடுத்துக்கோங்க. அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க
நீங்க வந்து கூகுள் பே ஆர் அக்கௌண்ட்ஸ் ஆர் வெஸ்டர்ன் மணி நீங்க என்ன பண்ணலாம், விதைக்கலாம். ஹல்லேலூயா. நம் விதைகளை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபிப்போம். எல்லாம் சொல்லுங்க, இந்த விதை என்னை எல்லையற்ற விதத்திலே எடுத்து செல்லும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விதைகள் வளர்ச்சியின் அடையாளங்களாக இருக்கிறது, பெருக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. என் பணத்தை விதையாக நான் பார்க்கிறேன். தேவனுக்கு கொடுப்பதை கனமாக நான் பார்க்கிறேன். கர்த்தரை கனம் பண்ணுகிற என் களஞ்சியங்கள் நிரம்பும். என் விதைகள் வளரும். என் ஆலைகளிலே திராட்சரசம், வேலை வாய்ப்புகள் புரண்டு ஓடும். இந்த மாதத்துல புதிய எல்லைகளை நான் பார்ப்பேன். அதை விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிக்கிறபடினாலே நான் கொடுக்கும்படியாய், என் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாய் நான் கொடுக்கிறேன். நான் கடன் இல்லாத ஒரு வாழ்வை நான் வாழுவேன். என் பொருளாதாரங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் கையிடும் வேளைகளிலே கர்த்தருடைய பெருக்கத்தை நான் காண்பேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் பெருகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் நான் கொடுக்கிறேன். எல்லா விதைகளும் பல மடங்கு பலன்களாக எனக்கு திரும்ப வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ரொம்ப கவனமா அந்த போதனைகளை கேளுங்க. எனக்கு என்னன்னா, நீங்க பார்க்கணுங்கிறத விட நீங்க பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கிறேன். தேவன் அதை விட ஆசையா இருக்கிறார். ஆமென். ஒருத்தர் கூட இங்க மிஸ் ஆகக்கூடாது. உங்க கடன்ல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வரணும். வட்டி கட்டுறதுலாம் உங்க வாழ்க்கையில இருக்கவே கூடாது. நம்புங்க, நம்புங்க. என்ன இதுக்கு இந்த ஃபெய்த் டீச்சிங்ஸை கொடுக்குறோம்னா, இந்த ஃபெய்த் வந்து என்ன பண்ணும்னா, வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை உங்களுக்கு உண்டாக்கும். நான் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு விற்க போயிருக்கிறதே திருநெல்வேலியில. அப்ப என் கம்பெனி வந்து 11 பாக்ஸ் வந்து விற்கணும். இந்த பியூரிஃபை பண்ற ஒரு மெஷின்ஸ் 11 வந்து விற்கணும். ஒரு நாளைக்கு 40 கஸ்டமரையாவது பார்த்தாதான் ஒரு மாசத்துக்கு 11 மெஷின் விற்க முடியும். இதுதான் இது பாருங்க. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்போ இந்த அளவு கூட தெரியாது. ஆனா அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீர். எனக்கு வேற மாதிரி நடக்கும். எல்லாரும் மாதிரி இதோ இந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க. எல்லாரும் மாதிரி நான் கிடையாது. ஐ எம் டிஃப்ரெண்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? டிஃப்ரெண்ட். அப்படி சொல்லிட்டு தான் நான் போவேன். என் கம்பெனில அந்த நீங்க பாத்தீங்கன்னா, இப்பவும் என்னுடைய சில நண்பர்கள், அன்னைக்கு வேலை பார்த்த நண்பர்கள் வராங்க, 40 மெஷின் தாராளமா வைப்போம். கம்பெனியுடைய டார்கெட் வந்து வெறும் 11 மெஷின், ஆனா 40 மெஷின். என்னுடைய டீம் லீடரை விட எனக்கு சம்பளம் அதிகமா வரும். டேய் என்னடா, கர்த்தர் வந்து எல்லா எல்லையையும் கடக்க வைப்பார். உங்க ப்ரொஃபஷனல் அதை எதிர்பாருங்க. யார சொல்லுவாங்க, இதில் எனக்காக ஒண்ணு நடக்கும் ஆண்டவர். நம்ம பால் பிரதர் இங்க வரும் பேசும்போது சொல்லுவாரு, அவருடைய ஃபெய்த் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் சொல்லுவாரு, சட்டெல்லாம் வாங்கியிருக்கேன், சில சைஸ் இந்த சைஸ் இல்ல போகாம இருக்குமா. அவர் சொல்றாரு, இந்த சைஸுக்கான ஆட்கள் அனுப்புங்க பாராம். எல்லாம் XXL XXL இருக்குது. வரவன் பூரா கம்மியான சைஸ் கேட்கான். ஆண்டவரே இந்த சைஸ், அப்ப பாருங்க எப்படி ஜெபம், அந்த சைஸுக்கான ஆள் வரணும் அப்படி சொல்லுவாராம். இன்னைக்கெல்லாம் எனக்கு கம்மியாகுது, ஆள் வரலன்னா தூதர்களையாவது அனுப்பி வாங்க சொல்லுங்க அப்படின்வார். அவர் அந்த மாதிரி பயன்படுத்தி இன்னைக்கு பாருங்க, சில லட்சங்கள் அந்த இடத்துல சாதாரணமாக வியாபாரம் நடக்கும்படி இப்ப பால் அவங்க வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க செயல்படுத்தி பார்க்கணும். இந்த ரெல்ம் நீங்க அப்படியே உட்கார்ந்து கேட்டு அப்படி போக கூடாது. யூ மஸ்ட் ஆப்பரேட் த ரெல்ம் ஆஃப் ஃபெய்த். ஆமென். இந்த விசுவாசம் மண்டலத்தை அப்படியே திறந்து விடணும். நான் விடமாட்டேன் ஆண்டவரே, எனக்குலாம் இது நான் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரிலாம் இல்லை. நான் பார்க்கணும்னு கேளுங்க. ஆமென். நான் பார்க்கணும் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. அப்படி நீங்க பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அதை தள்ளி, அந்த தரித்திரத்தை தள்ளுறீங்க, அந்த வரம்பின் சுவரை நீங்க தள்ளுறீங்க. அப்ப ஒன்று உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படுங்கிறார். பாத்தீங்களா? சம்திங் வில் ஓப்பன். ஆமென். ஒரு நாளும் திருப்தி அடையாதீங்க. ஆமென். இன்னும் எதிர்பார்த்து கொண்டே இருங்க. இந்த மாதங்களில், குறிப்பா இந்த வாரங்களிலேயே புதிய எல்லைகளை உங்க வாழ்க்கையில பார்க்கறதை எதிர்பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா.
பிரைஸ் காட், பிரைஸ் காட். பாடல் பாடும் பொழுது செலுத்துவோம். இன்னைக்கு புதிதாக வந்திருப்பீங்கன்னா உங்க நேம் அண்ட் அட்ரஸ் எழுதி கொடுங்க. வேற ஏதாவது வச்சா சொல்லுவாங்க.